ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கீங்க? நாங்களாம் சபைக்கு வரும்போது எங்கள் அப்பா வீட்டுக்கு வர மாதிரி தான் வருவோம். அப்பா வீட்டில் பயம் இல்லை. ஒரு பாஸ்டர் சொன்னார், உங்கள் மாமனார் வீட்டுக்கு வரும்போது நீங்கள் செப்பல் போட்டு உள்ளே வருவீங்களா அப்படின்னு கத்துனார் எல்லாரையும். அப்போ ஒரு பிள்ளை சொல்லிச்சான், நான் எங்கள் மாமனார் வீட்டுக்கு வரல, எங்கள் அப்பா வீட்டுக்கு வந்திருக்கேன். ஹல்லேலூயா. நம்மளுடைய அப்பா வீட்டில் சுதந்திரம் இருக்குது, அதனால தான் அங்கே நிம்மதியாக மூச்சு விட முடியும். இந்த உலகம் நம்ம நியாயம் தீர்க்கும்போது அவங்கவுங்க வீட்டில் நம்ம அவங்கவுங்க ரூலில் தான் வாழ முடியும். ஆனால் அப்பா வீட்டில் அவரோட மடியில் ஏறி தவழ்ந்து விளையாடலாம். ஹல்லேலூயா. அந்த அனுபவத்துக்குள்ளே இன்றைக்கி நிறைய பேர் இன்னும் வரலை. கிறிஸ்தவர்கள் இன்னும் பயபக்தி இல்லை. பயந்து அவரை பார்க்கும்போது அவர் யாரோ ஒருவர் போல, அவர் ஒரு ராட்சதரை போலவும் நம்ம ஒன்றுமே இல்லாதவரை போலவும் பயந்துட்டு இருக்கிறாங்க. இன்னும் அவருடைய நாமத்தை கேட்டால் பயப்படுறாங்க. நம்ம அப்படி இல்லை. எங்கள் அப்பாவோட பேர் ஹல்லேலூயா. சந்தோஷமாய் ஆர்ப்பரிப்போடு ஆனந்த சத்தத்தோடு மகிழ்ச்சியோடு துதியினாடையை கொடுத்த நம்மளுடைய தேவன் பரமபிதாவை ஆராதிக்க வந்திருக்கிறோம். அவர் நமக்கு போவாஸாக இருக்கிறார். போவாஸ் என்ன பண்ணார்? நீ உன் மாமியார் இடத்தில் வெறுமனையாய் திரும்பக்கூடாது, நீ உன் மாமியார் இடத்தில் வெறுமனையாய் திரும்பக்கூடாது என்று சொல்லி 6 படி தானியத்தை அளந்து கொடுக்குறாரு. நம்ம போவாஸ் யார்? நம்மளுடைய பரமபிதா. அவரோட நம்ம நிர்வாணமாக இருந்தபோது அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தினாலே நம்மை மூடினவர், நமக்கு வாழ்க்கை கொடுத்தவர், ஜீவனை கொடுத்தவர். ஆனால் சாயா அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது? சாயா அப்படின்னு சொன்னால் என்ன ஞாபகம் வருது? டீ, குடிக்கிற டீ இல்லை? அந்த சாயங்காலம் ஒரு 4-4:30 மணிக்கு உங்களுக்கு நல்லா சுடன்னு சாயா கொடுத்தா எப்படி உங்கள் ஃபீல் பண்ணுறீங்க? உங்கள் சரீரம். எபிரேய மொழியில் சாயானா என்ன தெரியுமா? எழுப்புதல். அந்த மதியான நேரத்தில் தூங்கி விழுந்துட்டுருப்போம், அந்த டீ ஒன்று எழுப்பும் பாருங்கள். அந்த மாதிரி எபிரேய மொழியில் சாயா என்றால் எழுப்புதல். மறுபடியும் முன்னிருந்த நிலைமைக்கே உங்களை கொண்டு வந்து, உங்களை மாற்றி, உங்களை உற்சாகப்படுத்தி, உயிரூட்டி கொண்டு வந்து நிறுத்துகிற அனுபவம். இன்றைக்கி உங்களுக்கு எவ்வளவு வயசாச்சுன்னு எனக்கு தெரியல. எவ்வளோ நீங்கள் நினைக்கிறீங்க உங்களுடைய 50-60 வயசில் தான் இடுப்பு வலிக்குது, தலை வலிக்குது, முதுகு வலிக்குது. அப்படி இல்லை. எங்களுக்கு இப்போ 25-27-35 வயசுலேயே முடியல இந்த காலத்தில். ஏன்னா எங்களுக்கு கிடைக்கிற உணவு அப்படி. என்ன பண்ணுறது சொல்லுங்கள்? அதனால் நீங்கள் தனிமையாக இல்லை, நாங்களும் உங்கள் கூட சேர்ந்து உபத்திரவப்பட்டுருக்கோம். ஆனால் இந்த உலகத்தில் அநேக உபத்திரவங்கள் உண்டு. திடன் கொள்ளுங்கள், உலகத்தை ஜெயித்த நமக்கு சாயா கொடுக்குற நம் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். இனி காலையில் எந்திரிச்ச உடனே இந்த சாயாவை தேடுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும்? ஆவிக்குரிய எழுப்புதல். எனக்கு எழுப்பி விடுங்கப்பா, என் உள்ளத்தை எழுப்பி விடுங்க, என் ஆவியை எழுப்பி விடுங்க, என் சரீரம் புதுபலன் அடைந்து இருக்கட்டும். கழுகுகளைப் போல செட்டைகள் அடித்து நான் இன்னைக்கு எழும்புவேன். என்னுடைய விசுவாசத்தை தேவன் அங்கீகரிப்பார், என் விசுவாசத்தை தேவன் கனம் பண்ணுவார். ஹல்லேலூயா. கண்களை மூடி சொல்லுமா, போவாஸ் போர்வையாலே என்னை மூடினீரே. இந்த உலகம் என்னை நிர்வாணமாய் நிற்க செய்தது, நடுத்தெருவிலே நிற்க செய்தது, என்னை வெட்கப்படுத்தினது, என்னை கைவிட்டது, எனக்கு துணை இல்லாமல் செய்தது. ஆனால் போவாஸ், நீங்கள் என் பக்கம் வந்தீரே, என்னுடைய நிர்வாணத்தை உங்களுடைய வஸ்திரத்தின் ஓரத்தினால மூடுனீங்களே அப்பா. ஆமாண்டவரே, போர்வையாலே என்னை மூடுகிற என் ஆண்டவர், என் இதய வேந்தன், என் நேச கர்த்தர், என்னோடு கூட நீர் இருக்கிறீர். இன்றைக்கு உம்மை பாட, உம்மை கீர்த்தனம் பண்ண, உம்மை ஆராதிக்க நான் வந்திருக்கிறேன். உம்முடைய தேவாலயத்தில் எனக்கு நிம்மதி, சந்தோஷம், சமாதானம் உண்டு. எனக்கு 6 படி வார்கோதுமையை எனக்கு கொடுத்த என் தேவன் என்னோடு கூட இருக்கிறீர். என்னை வெறுமனையாய் திருப்பாமல் 6 படி வார்கோதுமை இன்னைக்கு நீங்கள் கொடுத்துட்டு தான் என்னை திருப்புறீங்க. ஹல்லேலூயா. அதை நான் எடுத்துக்கொண்டு கம்பீரமாய் நடப்பேன். என்னுடைய கடின உழைப்பினாலே என்னால் அறுவடை செய்ய முடியலை. என்னோட கடின உழைப்பை நான் எவ்வளவோ விதைத்தேன், அதற்கேற்ற அறுவடை எனக்கு கிடைக்கல. ஆனால் என் போவாஸ் அவர் அன்பின் நிமித்தம், அவருடைய கிருபையின் நிமித்தம் எனக்கு அவர் கொடுக்கும் 6 படி வார்கோதுமையை நான் கம்பீரமாய் சுமந்து செல்லுவேன். ஹல்லேலூயா. அப்பா நன்றி ராஜா, உம்முடைய கரத்திலே இந்த ஆராதனையை ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்திலே அனைத்தையும் கேட்டுக்கொள்கிறோம் எங்கள் அன்பின் பரமபிதாவே. ஆமென். நம்முடைய தேவனை ஆராதிக்கிற நேரம் ஒரு சந்தோஷமான ஒரு நேரம். எனக்கு அது தேவனை துதிப்பது என்றால் அந்த துதிக்கும் நேரம் மிக மிக பிடித்த ஒரு நேரம். தேவனை துதிக்க துதிக்க நம்முடைய கட்டுகள்
நீங்கும். ஒருவேளை நம்முடைய பிரச்சனைகள் எல்லாவற்றையும் நாம் நினைத்து, அல்லது நமக்குள்ளாக இருக்கிற போராட்டம், நமக்கே விரோதமாக நமக்குள்ள ஒரு போராட்டம் இருக்கிறது, அதனாலே நாம் ஒருவேளை சோர்ந்து போயிருப்போம். ஆனால் அதற்கு இடம் கொடுக்காமல் இப்பொழுது நாம் எல்லாரும் நம்முடைய தேவனை மாத்திரம் துதிப்பதை நாம் நோக்கமாக கொண்டு அவருக்கு கனம் மகிமை எல்லாவற்றையும் செலுத்தி நாம் தேவனை ஸ்தோத்தரிப்போம். சங்கீதம் 100 இப்படியாக சொல்லுகிறது, மிக ஒரு சிறிய ஒரு சங்கீதம். பூமியின் குடிகளே, எல்லாரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள், மகிழ்ச்சியோடே கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்கள். சோர்வோடு கூட அல்ல, மகிழ்ச்சியோடு அவருக்கு ஆராதனை செய்ய வேண்டும். நம்மேல் விழுந்த கடமையாக அல்ல, மகிழ்ச்சியோடு ஆனந்த சத்தத்தோடு அவர் சந்நிதி முன் வாருங்கள். நாம் அவரை துதிக்கும் பொழுது ஆனந்த சத்தத்தோடு அவரை நாம் துதிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். கர்த்தரே தேவன் என்று அறியுங்கள், நாம் அல்ல, அவரே நம்மை உண்டாக்கினார். நாம் அவர் ஜனங்களும் அவர் மேய்ச்சலின் ஆடுகளுமாய் இருக்கிறோம். அவர் வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரியுங்கள். கர்த்தர் நல்லவர், அவரை நாம் ஏன் துதிக்க வேண்டும்? அவர் நல்லவர், அவருடைய கிருபை என்றென்றைக்கும், அவருடைய உண்மை தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. ஆகவே எழுந்து நின்று இந்த பாடலை நாம் பாடி, எழுந்து நிற்கக்கூடியவர்கள் எழுந்து நின்று நீங்கள் எப்படி ஆராதித்தாலும் நாம் அவரை ஆராதிக்கிறோம். உன்னதமான தேவனை, உயிருள்ள தேவனை நாம் ஆராதிக்கிறோம். ஆகவே உட்கார்ந்திருந்தால் நீங்கள் உட்காரலாம், எழுந்து நிற்க முடிந்தால் நீங்கள் எழுந்து நின்று தேவனை ஆராதித்து இந்த பாடலை பாடி அவர் ஒருவரை நாம் மகிமைப்படுத்துவோம். பூமியின் குடிகளே வாருங்கள், கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள். முழு உள்ளத்தோடு அவரை ஆராதிப்போம், முழு ஆத்துமாவோடு அவரை ஆராதிப்போம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கரங்களை தட்டி உற்சாகத்தோடு கொடுத்து தேவனை நாம் மகிமைப்படுத்தும். ஸ்தோத்திரம் ஜீசஸ், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பூமியின் குடிகளே வாருங்கள், கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள். பூமியின் குடிகளே வாருங்கள், கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள். மகிழ்வுடனே கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்கள். மகிழ்வுடனே கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்கள். ஆனந்த சத்தத்தோடே, ஆனந்த சத்தத்தோடே திருமுன் வாருங்கள், வாருங்கள். பூமியின் குடிகளே வாருங்கள், கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள். பூமியின் குடிகளே வாருங்கள், கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள். கர்த்தரை நம் தேவன் என்று என்றும் அறிந்திடுங்கள். கர்த்தரை நம் தேவன் என்று என்றும் அறிந்திடுங்கள். அவரை நம்மை உண்டாக்கினார், அவரின் நாடுகள் நாம். அவரை நம்மை உண்டாக்கினார், அவரின் நாடுகள் நாம். பூமியின் குடிகளே வாருங்கள், கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள். பூமியின் குடிகளே வாருங்கள், கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள். துதியோடும் புகழ்ச்சியோடும் வாசலில் நுழையுங்கள். துதியோடும் புகழ்ச்சியோடும் வாசலில் நுழையுங்கள். அவர் நாமம் துதித்திடுங்கள், ஸ்தோத்திர பலியிடுங்கள். அவர் நாமம் துதித்திடுங்கள், ஸ்தோத்திர
பாடுங்கள். பூமியின் குடிகளே வாருங்கள், கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள். பூமியின் குடிகளே வாருங்கள், கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள். பூமியின் குடிகளே வாருங்கள், கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள். நாசியில் சுவாசமுள்ள யாவும் அவரை துதிப்பதாக என்று சொல்லி சங்கீத புஸ்தகத்திலே நாம் வாசிக்கிறோம். நாசியில் சுவாசமுள்ள யாவும் பறவைகள் அவரை துதிக்கிறது. மரம் செடி கொடிகள் அசைந்தாடி அவரை துதிக்கிறது. நீரூற்றுக்கள் அந்த சலனத்தினாலே அழகாக பாய்ந்து தேவனை துதிக்கிறது. நமக்கு நித்திய ஜீவன் என்று சொல்லி அவர் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். அப்படி இருக்கும் பொழுது அவர் சாயலாக ரூபமாக படைக்கப்பட்ட நாம் அவரை எப்படி துதிக்க வேண்டும்? ஜீவனுள்ளவர்களாய் நாம் துதிக்க வேண்டும். அவருடைய நேச வாக்குகள் என்றும் மாறிடாது. அவருடைய வார்த்தைகள் கிடைத்தவுடனே நான் அதை உட்கண்டேன் என்று எரேமியா தீர்க்கதரிசி சொல்லுகிறார். அவர் தம்முடைய வார்த்தையை அனுப்பி நமக்கு குணம் கொடுக்கிறார். தேவனே, உம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதையில் நடத்தும் என்று சங்கீதக்காரர் சொல்வது போல, தேவனே, உம்முடைய நேச வாக்குகள் என்றும் மாறிடாததால் என்னை என்றும் வழி நடத்தும் உந்தன் ஜீவ பாதையில், உந்தன் ஜீவ பாதையில் என்று சொல்லி ஒரு ஜெப பாடலாக இந்த பாடலை பாடி நம்மை முற்றிலுமாய் நாம் அர்ப்பணிப்போம். இதை ஏற்றினவர் இவாஞ்சலிஸ்ட் ஜேவி பீட்டர்ஸ். தன்னுடைய அனுபவத்திலிருந்து இந்த பாடலை அவர் எழுதியிருக்கிறார். அநேக பாடல்களை எழுதியிருக்கிறார். ஒவ்வொரு பாடலும் மிக அருமையான பாடல். தன்னுடைய ஆழமான அனுபவங்களிலிருந்து அவர் எழுதியிருக்கிறார். இன்றைக்கு இந்த பாடல்கள் நம்மை உயிரூட்டுகிறதாய் காணப்படுகிறது. ஆகவே தேவனே, உடைய வார்த்தைகளுக்காய், ஜீவனுள்ள வார்த்தைகளுக்காய் நான் நன்றி செலுத்துகிறேன். அந்த வார்த்தை தண்ணீர் மேல் போடு, அது அநேக நாட்களுக்கு பின்பு தன்னுடைய பலனை கொடுக்கும் என்ற வசனத்தின்படி தேவனே, உடைய வார்த்தைகள் நான் எப்பொழுதும் நான் வாசித்து அதை கிரகித்து கொள்ளக்கூடிய கிருபைகளை நீ தாரும் அப்பா என்று சொல்லி முற்றிலுமாய் நம்மை அர்ப்பணித்து அவருடைய வாக்குகளுக்காய் நன்றி செலுத்தி ஒரு ஜெப பாடலாக இந்த பாடலை பாடி அவரை ஸ்தோத்தரிப்போம். இரத்தத்தினாலே என்னுடைய கரைகள் நீங்க, பாவ கரைகள் நீங்க என்னை கழுவினீர். தகப்பனே, என்னை முற்றிலுமாய் தாழ்த்தி உடைய கரத்திலே ஒப்புவித்து புது வாழ்க்கை வாழ்வதற்கு என்னை மறுபடியும் ஒரு முறை ஒப்புவிக்கிறேன் என்று சொல்லி நம்மை முற்றிலுமாய் ஒப்புவிப்போம். கொள்வதாவரை
இன்றைக்குமே பெண்கள் தினமாக நாம் ஆசரித்து முற்றிலுமாய் நம்மை ஒப்புக் கொடுப்போம். அவருடைய சிநேக வாக்குகள் நம்மை ஆதரிக்கும்படியாய், தகப்பனே என்னை முற்றிலுமாய் நான் ஒப்புவிக்கிறேன் என்று சொல்லி இந்த நேரத்தில் நாம் ஒப்புவித்து அவருக்காக எதையாவது செய்ய முற்றிலுமாய் நம்மை அர்ப்பணிப்போம். ஏதாவது ஒன்றை நான் உமக்காக செய்வேன். எவ்வளவு வேலை இருந்தாலும் சரி, எப்படி இருந்தாலும் நீர் எனக்காக சிந்தின இரத்தத்திற்காக நன்றி செலுத்தி அந்த ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு நான் தொழுது கொண்டு உமக்காக தகப்பனே ஒரு ஆத்துமாவை ஆதாயம் பண்ண ஒவ்வொரு நாளும் என்னை ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொல்லி இந்த பாடலை பாடி அவரோட அன்புக்காக நாம் நன்றி செலுத்தி அவரை நாம் ஸ்தோத்திரித்து தொடர்ந்து அவரை நேசித்து அவர் பாதையின் வழியாய் நடக்க கர்த்தர் உதவி செய்வாராக. ஸ்தோத்திரம். ஸ்நேகத்தின் சிகரமாம் என் இயேசுநாதா, செந்தேனீரை கண்ணீர் சிலுவையிலே. ஸ்நேகத்தின் சிகரமாம் என் இயேசுராஜன், செந்தேனீரை கண்ணீர் சிலுவையிலே. கண்ணீர் வந்ததை கண்டேன், கவலைகள் தீர்க்கவே நீர் மரித்தீர். தண்ணீரும் இரத்தமும் வந்ததை கண்டேன், கவலைகள் தீர்க்கவே நீர் மரித்தீர். உந்தன் நேசவாக்குகள் என்றும் மாறிடாததா, என்னை என்றும் வழி நடத்தும் உந்தன் ஜீவ பாதையில். என்னை என்றும் வழி நடத்தும் உந்தன் ஜீவ பாதையில். உந்தன் ஜீவ பாதையில். உந்தன் ஜீவ பாதையில். ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினான், அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன் என்று நாம் பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து இப்படி சொல்லுகிறார். நம்முடைய வாழ்க்கையிலே கூட நாம் அவரை பின்பற்றும் பொழுது அவர் நடந்த பாதையிலே நாம் நடக்க வேண்டும். நம்முடைய சிலுவையை நாம் எடுத்துக்கொண்டு நாம் செல்ல வேண்டும். ஆகவே அவருடைய பாதை என்பது அவ்வளவு சுலபமான பாதை அல்ல, அது கடினமான பாதையாய் காணப்படுகிறது. அந்த பாதை வழியாய் நாம் நடந்து செல்லும் பொழுது அவரை நோக்கி பார்த்த முகங்கள் வெட்கமடைந்து போகவில்லை, அவைகள் பிரகாசமடைந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். அப்படிப்பட்ட பிரகாசத்தை கர்த்தர் நமக்கு கொடுப்பார். நம்முடைய முகங்கள் வெட்கப்பட்டு போகாதபடி பிரகாசிக்கும்படி அவர் செய்கிற தேவனாக அவர் காணப்படுகிறார். கரங்களை உயர்த்தி அந்த தேவனுக்கு நாம் நன்றி செலுத்தலாமா? ஸ்தோத்திரம் அப்பா, நன்றி அப்பா. எல்லாரும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை நாம் செலுத்துவோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. தகப்பனே, நீர் எங்களுக்கு கொடுத்த வெளிச்சத்திற்காய் ஸ்தோத்திரம் அப்பா. தகப்பனே, நீர் எங்களை தூக்கி சுமந்து செல்கிற தேவனாக இருக்கிறீர். நாங்கள் தடுக்கி விழும் பொழுது தகப்பனே எங்களை தூக்கி விடுகிற தேவனாக இருக்கிறீர். கரம் பிடித்து நடத்துகிற தேவனாக இருக்கிறீர் அப்பா. தகப்பனே, எங்களை தோளிலே சுமந்து செல்கிற தேவனாக இருக்கிறீர். நடக்க பழக்குவிக்கிற தேவனாய் காணப்படுகிறீர். நீ சென்ற பாதையிலே நாங்கள் செல்லும் பொழுது ஒரு வெற்றியை நாங்கள் காண முடியும் அப்பா. தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம். நீர் எப்படி சிலுவை பரியந்தம் உம்மை தாழ்த்தினீரோ அதுபோல நாங்களும் தகப்பனே தாழ்மை உள்ளவர்களாய் கீழ்ப்படிந்து உம்முடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா. நன்றி, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். தகப்பனே, உம்மை துதிக்கிறோம். தொடர்ந்து உம்மை துதித்து கொண்டே இருக்க உம்முடைய மகத்துவங்களை நாங்கள் ஆராய்ந்து பார்த்து அவைகளின் ஆழத்தை நாங்கள் உணர்ந்து உம்மை துதித்து கொண்டே இருக்கத்தக்கதாய் நீர் எங்களுக்கு உதவி செய்தலும் அப்பா. நன்றி செலுத்துகிறோம். இந்த துதியிலே நீர் மகிமைப்பட்டதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம். கரங்களை தட்டி நம்முடைய தேவனை மகிமைப்படுத்தலாம். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தாவே, உம்முடைய கிருபை என்றைக்கும் உள்ளது. உம்முடைய கரத்தின் கிரியைகளை நெகிழ விடாமல் இருப்பீராக. என்னை ஆசீர்வதியும், என் எல்லையை பெரிதாக்கும். உம்முடைய வலது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடி பாதுகாத்துக்கொள்ளும். ஆம் தகப்பனே, ஆமேன், ஸ்தோத்திரம். இரண்டு கரங்களையும் கூப்பி நம்முடைய தலைகளை தாழ்த்தி அவருடைய சமூகத்திலே முற்றிலுமாய் நன்றி உணர்வோடு கூட நம்மை ஒப்புக் கொடுப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். தொடர்ந்து நாம் சங்கீதம் 45 இந்த சங்கீதத்தை நாம் மாறி மாறி வாசிப்போம். ஆக்சுவலாக ப்ராவர்ப்ஸ் 31 போடப்பட்டிருக்கிறது. அது இங்கிலீஷ் சர்வீஸில் நம்ம வாசித்தோம்.
அதில் முக்கியமாக பெண்கள் செய்கிற வேலைகளை குறித்து அவர்கள் எப்படி பொறுப்போடு இருக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. இந்த இடத்துல பெண்கள் எப்படி ஒரு மணவாட்டியாக, ஒரு சபை மணவாட்டியாக சித்தரிக்கப்படுகிறது, அதே போல் அது ஒரு பெண்ணுக்கு ஒப்பிடப்படுகிறது. அதை குறித்து நாம் இந்த சங்கீதத்திலே நாம் வாசிக்கிறோம். ஆகவே நாம் கனம் பெற்றவர்கள். ஸோ அதை நாம் மனதிலே வைத்து இந்த சங்கீதத்தை நாம் வாசித்து நம் தேவனை மகிமைப்படுத்தலாம். இப்பொழுதும் இந்த சங்கீதத்தை வாசிப்பதற்கு சிஸ்டர் எஸ்தர் முத்துபாஸ்கர் அவர்களை நான் முன்பாக அழைக்கிறேன். அவர்கள் இந்த சங்கீதத்தை வாசிப்பதற்கு அவர்கள் உதவி செய்வார்கள். சங்கீதம் 45. சங்கீதம் 45. என் இருதயம் நல்ல விசேஷத்தினால் பொங்குகிறது. நான் ராஜாவை குறித்து பாடின கவியை சொல்லுகிறேன். என் நாவு விரைவாய் எழுதுகிறவனுடைய எழுத்தாணி. சௌரியவானே, உமது மகிமையும் உமது மகத்துவமும் ஆகிய உம்முடைய பட்டயத்தை நீர் உம்முடைய அறையிலே கட்டிக்கொண்டு உம்முடைய அம்புகள் கூர்மையானவைகள். அவைகள் ராஜாவுடைய சத்துருக்களின் இருதயத்திற்குள் பாயும். ஜன சதலங்கள் உமக்கு கீழே விழுவார்கள். நீர் நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுக்கிறீர். ஆதலால் தேவனே, உம்முடைய தேவன் உமது தோழரை பார்க்கிலும் உம்மை ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணினார். உமது நாயகிகளுக்குள்ளே அரசரின் குமாரத்திகள் உண்டு. ராஜஸ்திரீ ஒப்பீரின் தங்கம் அணிந்தவளாய் உமது வலது பார்சத்தில் நிற்கிறாள். அப்பொழுது ராஜா உன் அழகில் பிரியப்படுவார். அவர் உன் ஆண்டவர், ஆகையால் அவரை பணிந்து கொள். ராஜகுமாரத்தி உள்ளாக பூரண மகிமையுள்ளவள். அவள் உடை பொற்சரிகையாயிருக்கிறது. அவர்கள் மகிழ்ச்சியோடும் களிப்போடும் வந்து ராஜ அரமனைக்குள் பிரவேசிப்பார்கள். உமது நாமத்தை எல்லா தலைமுறைகளிலும் பிரஸ்தாவப்படுத்துவேன். இது நிமித்தம் ஜனங்கள் உம்மை என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் துதிப்பார்கள். ஆமேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் 2021 அமெரிக்கா தேசத்துக்கு கடந்து போகும்போது எனக்கு நான் எங்கே போகிறேன், யாரை பார்க்க போகிறேன் எதுவுமே தெரியாமல் நான் ஸ்டார்ட் பண்ணேன் என்னுடைய ஜேர்னியை. உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்கும். என்னுடைய விண்ணப்பத்தை ஆண்டவர் கேட்டு அது ஒரு பயங்கர குழப்பத்தில் ஆரம்பித்த ஒரு பயணத்தை ஆண்டவர் நன்மையாக மாற்றி கொடுத்தாருன்னா அது அங்கிள் இஸ் அ பிக் ரீசன் ஃபார் தட். ஏன்னா நான் ஒரு படி அந்த பயணத்துக்கு நேராக ஒரு படி எடுத்து வைக்கிறதுக்கு முன்னாடி அங்கிள் ஒரு பெரிய ஜயண்ட் லீப் ஆஃப் ஃபெய்த், விசுவாசத்தில் அவர் ஒரு பெரிய படி எடுத்து வச்சார். அங்கே இருக்கிறவங்க கிட்ட பேசி என்னை கனெக்ட் பண்ணி கொடுத்தாரு. அங்கே இருக்கிற மலையாளம் பேசுகிற கிறிஸ்தவர்கள் அவங்க எல்லாரையும் எனக்கு கனெக்ட் பண்ணி கொடுத்தாங்க. ஆண்ட்ரூ ஓமேக் மினிஸ்ட்ரீஸ், கேரஸ் பைபிள் காலேஜ் மூலமாக இருக்கிற எல்லா கம்யூனிட்டியும் எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டாங்க. இந்தியன் கம்யூனிட்டி அவங்க எல்லாரும் என்னை நல்லபடியாக பார்த்துக்கிட்டாங்க. நான் இறங்கினதுலேருந்து ஃப்ளாரிடாவில் இறங்கி நான் கொலராடோ வரைக்கும் போய் அங்கே தங்கி 1 மாதம் தங்கி திரும்பி ஃப்ளாரிடாக்கு ரிட்டர்ன் வர வரைக்கும் எல்லாவற்றையும் தேவன் அழகாய் பார்த்து கொண்டார். அதுக்கு ஒரு பெரிய ரீசன் டிமோத்தி அங்கிள் அண்ட் ஆன்டி. தேங்க்யூ ஸோ மச். இன்ஃபேக்ட் நான் போன ஜேர்னியில் அநேக அற்புதங்கள் அதிசயங்கள் நடந்தது. அதெல்லாம் ஒரு நாள் உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஆச்சரியமான காரியங்கள் நடந்தது. அதெல்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடியே டிமோத்தி அங்கிள், சில்வி ஆண்டி சாட்சியாக சொல்லிட்டாங்க, நாங்கள் போகும்போது இப்படி அதிசயங்கள் நடந்தது, அற்புதங்கள் நடந்தது. அப்போ எனக்கு அந்த அடையாளங்கள் எனக்கும் நடந்தபோது அது கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ஆச்சரியமாக, உண்மையிலேயே இந்த தேவன் உயிருள்ள தேவன், நம்ம ஆராதிக்கிற தேவன் பொய்யான தேவன் அல்ல, அவர் உயிருள்ள தேவனாக இருக்கிறார். ஏதோ ஒரு கல் மண்ணு கிடையாது, ஏதோ ஒரு பில்டிங்குள்ளே நம்ம சேர்ந்துட்டு விசுவாசத்தினால அந்த தேவனுக்கு உயிர் கொடுக்குற சூழ்நிலையில் நம்ம இல்லை. அவர் நமக்கு உயிர் ஊட்டும், அவர் நமக்கு விடுதலை கொடுத்து நம்மளை வழி நடத்தும், அதிசயங்களையும் ஆச்சரியங்களையும் அடையாளங்களும் செய்து நம்மை வழி நடத்தும் தேவனாய் அவர் இருக்கிறார்.
தீமைக்கு வந்தது நன்மைக்கு முடிய பண்ணினார். அதுதான் என்னுடைய தேவன். அவங்கள குறித்து சாட்சி சொல்கிறதுக்கு தான் இன்றைக்கி அவங்களும் வந்திருக்காங்க நம்ம சபைக்கு. அங்கிள் ஒரு வார்த்தை அடிக்கடி ஆண்டி அங்கிள் சொல்லுவாங்க, என்னோடய பிள்ளைங்க உன்னுடைய பாட்டை ரொம்ப விரும்பி கேட்பாங்க, சிறப்பானதை அவர் செய்வார், சிறப்பானதை அவர் செய்வார்னு அடிக்கடி சொன்னாங்க. இன்னைக்கு காலையில் அங்கிளை சந்திச்சும் போது, ஆண்டியை சந்திச்சும் போது ஒன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் வேர்ட்ஸ் அவங்க என்கிட்ட சொன்னது, சிறப்பானதே தேவன் செய்வார், தாமதமாய் வந்தாலும் உனக்கு சிறப்பானதாய் வரும்னு சொல்லி. என்னோடய வாழ்க்கையில் அதுதான் நான் விசுவாசிக்கிறேன். நிறைய பேர் சொல்லுவாங்க, நீ தான் தாமதப்படுத்துகிற, உன்னால் தான் லேட் ஆகுது, உன் மேலே தான் குறை, உன் மேலே தான் உன் மைண்ட் செட்டை மாற்றணும்னு சொல்லுவாங்க. ஆனால் எனக்கு யார் பேச்சையும் கேட்க மாட்டேன். ஏன்னா எனக்கு தெரியும் என் தேவன் ஆயத்தம் பண்ணியிருக்கிறது வர நேரத்தில் வரும். அது வரும்போது எனக்கு அது வெளிப்படும், நான் அதை ஏற்றுக்கொள்வேனுங்கிற சப்மிஷனோட ரூத்தை போல நான் காத்து கொண்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. ஆண்டி, we welcome you in the name of Jesus and please lead us into the word of God today. We are so happy that you are present with us. Praise the Lord. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் நாங்கள் 2 பேருமாக சேர்ந்து வந்து உங்களோடு கூட ஐக்கியப்படவும், உங்களோடு கூட ஆண்டவருடைய நாமத்தை ஆராதிக்கவும் எங்களுக்கு ஆண்டவர் கொடுத்த இந்த நல்ல தருணத்திற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். பாஸ்டருக்கும் பாஸ்டர்மாக்கும் நம்ம அர்ப்பணாவுக்கும் நாங்கள் ரொம்ப நன்றி செலுத்துகிறோம். எல்லா நம்ம சிஸ்டர்ஸ்க்கும் ஹாப்பி விமன்ஸ் டே என்று நான் வாழ்த்துகிறேன். ஆண்டவர் நம்மளை ஒரு உமனாக படைத்ததே அது ஒரு பெரிய சிறப்பான காரியமாக இருக்கிறது. ஆண்டவர் நம்ம ஒவ்வொருத்தரை குறித்தும் ரொம்ப கருத்துள்ளவராக இருக்கிறார், நம்ம குறித்து அக்கறை உள்ளவராக இருக்கிறார், நம்ம குறித்து ரொம்ப பரிதாபப்படுகிறவராக, இரக்கம் உள்ளவராக, அதிக அன்புள்ளவராக, நம்மளை மணவாட்டியாக, சபை மணவாட்டி. அப்போ நமக்கு எவ்வளோ அதிகமாக புரியுது மணவாட்டினா என்னன்னு, விமனுக்கு இன்னும் ரொம்ப புரியும். ஸோ ஆண்டவர் நம்மளை அப்படி அவருடைய அன்பெல்லாம் ஊற்றி தாமே தியாகமாக பலி கொடுத்து நம்மளை விலைக்கு வாங்கியிருக்கிறார். ஹல்லேலூயா. எவ்வளோ அன்புள்ள தெய்வம் நமக்கு இருக்கிறார். என் ஹஸ்பண்ட் சொன்னாங்க, அவங்க ஹிந்துவா பிராமினா இருந்தப்போ, ஆண்டவர்னா யார், எப்படிப்பட்டவர்னா என்ன பிக்சர் இருந்துச்சுன்னா அடிச்சிருவார், காலை உடச்சிருவார், கண்ணை குத்திடுவார். கடவுள்னா அப்படிப்பட்ட பிக்சர்லேயே அவங்க வளர்ந்துட்டு இருந்தாங்க. அப்போது ஃபஸ்ட் டைம் சர்ச்சுக்கு போய் ஆண்டவரை பற்றி கேள்விப்பட்டப்போ, தேவன் அன்பாகவே இருக்கிறார் அப்படின்னு கேட்ட உடனே அவங்களுக்கு அது ஒரு பெரிய அதிர்ச்சியாக இருக்குது, ஆச்சரியமாக இருக்குது. என்ன, தேவன் அன்பானவரா, நேசிக்கிறவரா, சரி இதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கொள்ளணும் அப்படின்னு ஒரு க்யூரியாசிட்டி வந்துருச்சு அவங்களுக்குள்ள. ஒரு நம்ம நிச்சயம் இவர் எப்படிப்பட்ட அன்பானவர்னு நம்ம கண்டுக்கணும்னு ஒரு வாஞ்சை வந்தது. எப்படின்னா பாருங்கள், நம்ம எல்லாரும் ஆண்டவருடைய கையின் கிரியைகளாக இருக்கோம். நம்மளை ஆண்டவர் அவருடைய அன்பை நம்மளுக்குள்ளே ஊற்றி நம்மளை, அதாவது இந்த ஃபேமிலி ஆஃப் காட், திரியேக தெய்வம், பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர், அவங்களுடைய அன்பை வெளிப்படுத்தும்படியாக தான் அவர் மனுஷனை சிருஷ்டித்திருக்கிறார். ஆதாம் ஏவாளை அந்த நோக்கத்தோடு சிருஷ்டித்தார். ஆகவே நாம் ஆண்டவருடைய கையின் கிரியைகளாக, கிரீச்சர்ஸாக நாமும் நம்ம அந்த அன்புக்காக ஏங்குகிறோம். ஸோ அந்த அன்பு, தேவ அன்பு தான் அவங்கள ஒரு மேக்னெட், காந்தம் மாதிரி பிடிச்சி இழுத்துச்சு. இல்லாட்டி அவங்க அவ்வளோ ஈஸியாக அசைகிறவங்க கிடையாது. ஏன்னா ஒரு பக்கம் கிறிஸ்தவங்கள்லாம் தாறுமாறாக வாழ்க்கை நடத்துகிறாங்க, ஒரு சாட்சி இல்லாமல் வாழ்கிறாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு கிறிஸ்தவங்கனாலே ரொம்ப வெறுத்துக்கிட்டு இருந்தாங்க, ரொம்ப வெறுப்பாக இருந்துச்சு. பைபிள்னாலும் இப்படி தான் இருக்கும், இவங்க கடவுளும் இப்படிப்பட்டவர் தான். நிறைய பேட் எக்ஸாம்பிள்ஸை பார்த்து டீச்சர்ஸு சத்தியம் பேசுன்பாங்க, ஆனால் அவங்க சத்தியம் பேச மாட்டாங்க. அன்பாக இருங்கன்பாங்க, அன்பாக இருக்க மாட்டாங்க. இந்த மாதிரி ஏதோ ஒன்று பிரசங்கம் பண்ணுவாங்க, ஒன்று செய்வாங்க. அவங்கக்கிட்ட ஒரு முன்மாதிரியே கிடையாது. அப்புறம் கிறிஸ்தவங்க ரொம்ப சண்டை போட்டு கிடப்பாங்க. இந்த மாதிரிப்பட்ட பேட் எக்ஸாம்பிளே பார்த்தாங்க. அதனால கடவுள்னால் இவங்க கடவுளும் இப்படிப்பட்டவர் தான். மோசஸ்ன்ற அவங்க ஸ்கூல் படிக்கிற பையன், அவன் அவங்க ஸ்கூல்லேருந்து துரத்தி விடப்பட்டானான் அவனுடைய பேட் எக்ஸாம்பிள்னால.
உடனே இவங்க யோசிச்சிட்டாங்க, அப்போ பைபிளில் மோசஸ்ன்றவரும் இப்படிப்பட்டவர் தான், அந்த மாதிரிலாம் யோசிச்சுட்டு ஏசாமினாலே வெறுப்பில் இருந்திருக்காங்க. அப்புறம் யாரோ ஒருத்தங்க இவங்கள சர்ச்சுக்கு வாங்கன்னு கூப்பிட்ட உடனே அடிக்க போயிட்டாங்க. அவ்வளோ கோபம், நீ எவ்வளோ தைரியம் இருந்தால் பிராமணனை போய் நீ கூப்பிடுவ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி ஒரு வெறுப்பாக இருந்தாங்க. அப்புறம் அதே அந்த சீனியர் யார் இவங்கள கூப்பிட்டாரோ அவர் 1 வருஷமாக கூப்பிட்டுட்டே இருந்தாராம், நீங்கள் சர்ச்சுக்கு வாங்க வாங்கன்னு ஒவ்வொரு சண்டேயும் வந்து அவங்கள இன்வைட் பண்ணுவாராம். இன்றைக்கி நீங்கள் பேச்சுலர் தானே, நீங்கள் ஃப்ரீயாக தானே இருக்கீங்க, வாங்க சர்ச்சுக்கு அப்படின்னு கூப்பிட்டா ஏதோ ஒரு சாக்கு சொல்லிகிட்டே இருப்பாங்க. அதாவது மனசில் ஏசாமியை அறிந்து கொள்ளணுன்ற அந்த வாஞ்சையோடு அவங்க வரல. ஆனால் ஆண்டவர் அன்புள்ள தெய்வம், இப்படி கிறிஸ்தவர்களுடைய ஆண்டவர்னால் அன்புள்ள தெய்வம்னோடனே அது அவங்கள அப்படியே வசீகரித்து, அந்த அன்பு தெய்வ அன்பு வர்ணிக்க தான் வார்த்தையில் போதாதுன்னு பாட்டு பாடுறோம் இல்லையா? ஸோ ஆண்டவருடைய அன்பு அது அகப்பே லவ், அந்த தெய்வீக அன்பு தான் நம்மளை எல்லாரையும் இழுத்து அவரிடமாக சேர்த்து அவரோடு கூட நம்மளை இணைத்து வைத்திருக்கிறது. ஹல்லேலூயா. ஸோ நம்ம எவ்வளோ பெரிய பாக்கியவான்கள் பாருங்க. நம்ம எல்லாரும் ஒரே ஃபேமிலி ஆஃப் காட். இப்போ நேற்று வரைக்கும் நாங்கள் உங்களை பார்க்கல, நீங்கள் எங்களை பார்க்கல, நீங்கள் யாரோ நாங்கள் யாரோன்னு இருந்தோம். ஆனால் இன்றைக்கி வந்தோடனே நம்ம எல்லாரும் ஒரே ஃபேமிலின்னு உணர்கிறோம். எப்படி ஆண்டவருடைய ஃபேமிலி இது அந்த யுனிவர்சல் சர்ச்சில் நம்ம எல்லாரும் மெம்பர்ஸாக இருக்கோம். ஆண்டவருடைய குடும்பத்தில் நம்ம எல்லாரும் அங்கத்தினர்களாக இருக்கோம், சகோதர சகோதரிகளாக இருக்கோம். ஆண்டவர் இப்படி தம்முடைய பிள்ளைகளை ஒன்றாக மூலமாக இணைத்திருக்கிறார். ஏசாமி சிந்தின இரத்தத்தின் மூலமாக நம்ம எல்லாரையும் கழுவி அவருடைய பிள்ளைகளாக்கி நம்மளை எல்லாரையும் ஒன்றாக்கி இருக்கிறார். நம்மளுக்குள்ள ஒரு சந்தேகம், பயம், போட்டி, பொறாமை எல்லாம் கிடையாது. இவங்களும் ஆண்டோடைய பிள்ளை தான், நானும் ஆண்டோடைய பிள்ளை தான் சொல்லிட்டு நம்மளுக்குள்ள ஒரு ஒற்றுமையை ஆண்டவர் கொண்டு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. இது ரொம்ப பெரிய அதிசயம். இதெல்லாம் ஆண்டவர் செஞ்ச பெரிய அற்புதம். ஏசாமி மூலமாக அவர் செய்த தியாக பலியின் மூலமாக நடந்த காரியங்கள் ஏராளம். இவங்க என் ஹஸ்பண்ட் சொல்லிட்டு இருந்தாங்க, ரட்சிப்புன்னா அது ஒரு பெரிய பேக்கேஜ். அதில் பாவ மன்னிப்பு இருக்குது, சுகம் இருக்குது, அதில் சாபங்களெல்லாம் நீக்கி ஆண்டவர் கொண்டு வந்த ஆசீர்வாதங்கள், ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் இருக்குது. அப்புறம் நம்மளை அவர் தரித்திரத்தெல்லாம் போக்கிட்டு நம்மளை ஐஸ்வர்யவான்களாக்கியிருக்காரு. இதெல்லாம் இந்த மாதிரிப்பட்ட ஆசீர்வாதங்கள் ஏராளமாக இருக்குது. நம்மளை ஐஸ்வர்யவான்களாக்கிட்டார். ஆவிக்குரிய முறையிலையும் ஐஸ்வர்யவான்களாக நம்ம இருக்கோம். நமக்குள்ள தெய்வீக அன்பு, தேவனே நம்மளுக்குள்ளே வாசம் பண்ணுறார். அவருடைய பரிசுத்த ஆவியானவர் நம்மளுக்குள்ளே தங்கி இருக்கிறார். என்னமோ மற்ற எல்லா மக்களை விட நாம் விசேஷித்த மக்களாக, சிறந்த மக்களாக நம்மளை ஆக்கியிருக்கிறார். ஹல்லேலூயா. உலக மக்களோடு நம்ம போட்டி போடுறதுக்கு ஒன்றுமே இல்லை. அவங்க பாவம் பரிதாபமாக இருக்காங்க. ஆனால் நம்ம தேவாதி தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஸோ இதை குறித்து நம்ம ரொம்ப சந்தோஷப்படணும், மேன்மை பாராட்டணும், ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி கொண்டே இருக்கணும். ஸோ இன்றைக்கி என்னுடைய சாட்சியை நான் சொல்கிறேன். நான் சிஎஸ்ஐ குடும்பம், தமிழ் ஃபேமிலி. நாங்கள் பிறந்து வளர்ந்தப்போ நாங்கள் ரட்சிப்பு பற்றியெல்லாம் கேட்டதே இல்லை. சும்மா வீட்டில் ஒரு சடங்காச்சாரமான ஒரு பக்தி இருக்கும், ஃபேமிலி ப்ரேயர் இருக்கும், பைபிளும் வாசித்துக்குவேன், ஜெபம் பண்ணுவோம். ஜெபம்னா குடும்ப ஜெபம். ஆனால் ஆண்டவரோடு ஒரு தொடர்பு இல்லாமவே இருந்தேன். நான் ஆண்டவரோடு ஒரு உண்மையான தனிப்பட்ட ஒரு ஐக்கியம் கொண்டு இருக்கலான்னு எனக்கு தெரியாது. ஸோ அப்படி இருக்கும்போது மனசுக்குள்ளே எப்படி இருக்கும்னா ஒரு அனாதை போன்ற ஒரு உணர்வு இருக்கும். ஏன்னா அப்பாவோட ஒரு உறவு இல்லாததுனால ஒரு அனாதை போல் உணர்ந்தேன். இன்னத்துக்கும் எங்கள் வீட்டில் எனக்கு 3 அண்ணன், நான் கடைசியாக பிறந்தேன். என்னை ரொம்ப அன்பாக வச்சுக்கிட்டாங்க. ஒரே ஒரு பொம்பளை பிள்ளை, இவ தான் கடைசி காலத்தில் நம்மளை காப்பாற்ற போகிறா அப்படின்லாம் சொல்லி எனக்காக ஜெபம் பண்ணி என்னை பெற்றெடுத்தாங்களாம்.
ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரு பெண் குழந்தை இறந்துருச்சு. ஸோ என்னை ரொம்ப அன்பாக நடத்துனாங்க. எங்கள் அண்ணன்மாரும் எல்லாருமே அன்பாக இருந்தாலும், என் ஃப்ரெண்ட்ஸ் அன்பாக இருந்தாலும், எனக்குள்ளே ஒரு வெறுமையாகவே இருந்துச்சு. எனக்குள்ளே எப்படி இருக்கும்னா, யாருமே நேசிக்கலை நம்மளை, அந்த மாதிரி பிசாசனுடைய பொய் எனக்குள்ளே. அதை நம்பிக்கிட்டு நான் என்ன செய்வேன், நினைப்பேன், நீ யார் இருக்கா இந்த உலகத்தில் நம்மளை நேசிக்க? எல்லாரும் சரி, அப்பா அம்மா ஒரு செல்ஃபிஷ் ரீசனோடு நேசிக்கிறாங்க, அந்த மாதிரி பார்ப்பேன். ஃப்ரெண்ட்ஸு காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாலும், ரொம்ப ஜோக்கெல்லாம் அடித்தாலும், ராத்திரி ஆயிட்டா ஒரு மாதிரி தனியாக விடப்பட்ட மாதிரி இருக்கும். அப்போது அழுதுகிட்டே இருப்பேன், யாருமே நேசிக்கலை, நம்ம அனாதையாக இருக்கோம், செத்தோன்னே எங்கே போகிறோம்? நல்ல வேளை ஆண்டவர் அந்த டைம் இந்த மாதிரிப்பட்ட கேள்விகளையும் கொடுத்தார். செத்த பிறகு எங்கே போகிற? மோட்சம் இருக்குது, நரகம் இருக்குது, நீ எங்கே போகிற அப்படின்னு எனக்கு அந்த மரண பயம் ஒரு பக்கம் இருக்குது. யார் செத்தாலும் எனக்கு ரொம்ப பயமாயிரும். அவங்கள பார்க்க மாட்டேன், அந்த செத்து போன சரீரத்தெல்லாம் பார்க்கவே மாட்டேன். அந்த இந்து மக்கள் வந்து ஏதோ கொட்டை அடிச்சுக்கிட்டு ஊதிக்கிட்டு இதெல்லாம் பண்ணுறாங்க பாருங்கள், அது இன்னும் எனக்கு ரொம்ப பயமாக இருக்கும். காதெல்லாம் மூடிக்குவேன், என்னவோ ஏதோ இப்படி இருக்குதேன்னு. ஸோ அப்படி ஒரு பக்கம் மரண பயம், ஒரு பக்கம் அந்த அன்புக்காக ஏக்கம். ஸோ இப்படி இருக்கும்போது எனக்குள்ள ஒரு டிப்ரெஷனே வந்துருச்சு. ஏன்னா அடிக்கடி நான் ரொம்ப கவலைப்படுறேன், அழுதுகிட்டு இருக்கேன். அதனால அந்த டிப்ரெஷனில் ஆக்சுவலாக நான் அப்படியே பைத்தியம் பிடிக்க வேண்டியது. ஆனால் அந்த டைம் ஆண்டவருடைய கிருபையில் எங்கள் அப்பாவுக்கு ஒரு ஐயா பழக்கப்பட்டார், டாக்டர் எம்டி பால்னு சொல்லிட்டு, ஒருவேளை சிஸ்டருக்கு தெரிஞ்சிருக்கலாம், தெரியும்ல. அவர் வந்து அவர்கிட்ட தான் போய் இந்த ஸ்கூல் ரெக்கக்னிஷனுக்கெல்லாம் போய் வாங்கணும். எங்கள் அப்பா ஒரு ஸ்கூல், அவங்க டெஃப் அண்ட் டம்ப் ஸ்கூல்ஸ்லலாம் வேலை பார்த்தாங்க. அப்போது அந்த ஸ்கூலுக்கு ரெகக்னிஷன் வேணும்னா அந்த டாக்டர் எம்டி பால்கிட்ட தான் போகணும். ஸோ அப்படி அவரோட தொடர்பு வந்தோடனே அவர் வந்து அந்த லேமன்ஸ் இவாஞ்சலிக்கல் ஃபெல்லோஷிப்பில் ரட்சிக்கப்பட்டவர். அதனால் அவர் எங்கள் குடும்பத்தின் மேலே ரொம்ப அக்கறை காட்டி எங்களை எப்பொழுதும் நீங்கள் வாங்க, மீட்டிங்ஸ்க்கு வாங்கன்னு கூப்பிடுவார். அந்த யூத் மீட்டிங்ஸ் நடந்தால் அவங்க பிள்ளைய அனுப்புங்க அப்படின்னு சொல்லுவார். இந்த மாதிரி ரொம்ப எங்கள் குடும்பத்தின் மேலே அக்கறை காட்டினார். அப்புறம் அவர் எங்களுக்காக ரொம்ப ஜெபம் பண்ணிட்டு இருந்திருக்காரு. அதன் மூலமாக நாங்கள் இந்த லேமன்ஸ் இவாஞ்சலிக்கல் ஃபெல்லோஷிப்போடு நாங்கள் தொடர்பு கொண்டோம். அங்கே வருவோம். அங்கே தான் முதன் முறையாக நான் ரட்சிப்புனா என்னன்னே கேட்க ஆரம்பித்தேன். ஏசாமி நமக்காக தான் சிலுவையில் அறையப்பட்டார், நம்மளுக்காக ரத்தம் சிந்தினார், நம்ம பாவங்களை போக்கியிருக்காரு, அதெல்லாம் சத்தியம் கேட்ட உடனே நானும் மனம் திரும்பி ஏசாமிக்கு என்னை அர்ப்பணித்தேன். ஆண்டவர் என்னை மீட்டு கொண்டார். ஹல்லேலூயா. என் பாவங்களை மன்னித்து வாழ்க்கையினுடைய நோக்கத்தை எனக்கு காட்டினார். இனிமேல் உனக்கு நரகம் இல்லை, உனக்கு மோட்சன்ற வழி. ஸோ அது எனக்கு ரொம்ப நிம்மதியை கொடுத்துச்சு. என் பாவங்களை மன்னிச்சிட்டாரு. எனக்கு வந்து ஆண்டவருடைய அன்பை எனக்குள்ளே ஊற்றினார். ஏசாமி எனக்கு காட்டினார், நான் உன்னை எவ்வளோ தூரம் உன்னை நேசிக்கிறேன், உனக்காக நான் சிலுவையில் மரித்தேன், அவ்வளோ தூரம் நான் உன்னை நேசிக்கிறேன்னு காட்டினப்போ எனக்கு அந்த அன்பு தான் என்னை திருப்திப்படுத்துச்சு. அது வரைக்கும் என் மனசில் ஒரு நிம்மதி இல்லாமல், திருப்தி இல்லாமல் இருந்தேன், அனாதையை போல் இருந்தேன். ஆனால் ஏசாமியுடைய அன்பு குறித்து நான் உணர்ந்த உடனே, நான் அந்த வெளிப்படுத்தல் எனக்கு கிடைச்ச உடனே எனக்கு மனசில் நிம்மதி ப்ளஸ் வாழ்க்கையினுடைய அர்த்தம் என்ன எல்லாம் புரியுது. மரித்த பிறகு நம்ம ஆண்டவர்கிட்ட போய் சேர போகிறோம். சரி, அது வெரி குட். அது மூலமாக எனக்கு ரொம்ப, அதுக்கு முன்னாடிலாம் எனக்கு படிப்பே ஓடாது. படிச்சிட்ருக்கும் போதெல்லாம் ரொம்ப மைண்டில் கான்சன்ட்ரேஷனே இருக்காது, ஒழுங்காக படிப்பே ஏறாது. நான் அப்போ அந்த டைம் நான் ஒரு பியூசி, நாங்கள் அந்த காலத்துலலாம் பியூசின்னு படித்தோம். அந்த பியூசி படிச்சிட்ருக்கும் போதெல்லாம் எனக்கு மைண்டே வேலை செய்ய மாட்டேங்குது. ஆனால் ஆண்டவர் கிருபையா அந்த டைம் என்னை சந்தித்து எனக்கு மைண்டை நல்லா கிளியர் ஆக்கி நல்லா படிக்க அதுக்கப்புறம் எல்லாம் பியூசியில் பிஏ, பிஎட், எம்ஏ எல்லாத்துலேயும் ஃபஸ்ட் கிளாஸ்னு ஆண்டவர் கொடுக்குறார். ஆண்டவர் சந்திக்காமல் இருந்திருந்தா எனக்கு படிப்பு எப்போவோ நின்றுருக்கும். பியூசியோட அவ்வளோதான் என்னை விட்டுருப்பாங்க. ஆனால் ஆண்டவர் என்ன அந்த மாதிரி எளியவனை குப்பையிலேருந்து ஆண்டவர் தூக்குறாருன்னு போட்டிருக்கு இல்லையா, அந்த மாதிரி ஆண்டவர் என்னை குப்பையிலேருந்து என்னை தூக்கி எடுத்தார், உளையான சேற்றிலேருந்து என்னை தூக்கி எடுத்தார். அப்புறம் எனக்கு நல்ல ஒரு ரட்சிக்கப்பட்ட புருஷனை கொடுத்தார். என் வாழ்க்கையை எப்படி ஆண்டவர் கட்டினார் பாருங்கள்.
நான் பிசாசு கையில் அப்படியே அழிஞ்சு போயிருக்க வேண்டியது, பைத்தியமாக போயிருக்க வேண்டியது, என் வாழ்க்கைக்கு ஒரு முடிவு வந்திருக்கும். ஏன்னா இன்னொரு காரியம் என்னென்னா, எங்கள் குடும்பத்தில் விச் கிராஃப்ட் அதெல்லாம் நடந்துச்சு. வில்லி சூனியங்கள் எங்கள் அப்பா வழியில், எங்கள் அம்மா வழியிலையும் அவங்க குடும்பங்கள்லேயும் சாபங்கள் இருந்துச்சு. அதெல்லாம் எங்கள் மேலே வந்துட்டு எங்களை பிள்ளைகளை தாக்கி கொண்டு இருந்துச்சு. எனக்கெல்லாம் சின்னதுலே எனக்கு மூச்சு வாங்கிட்டே இருக்கும், வீசிங் வந்துட்டே இருக்கும் அடிக்கடி. எல்லாம் சாப்பிட்டா, இது சாப்பிட்டா அலர்ஜி, அது சாப்பிட்டா அலர்ஜின்னு கஷ்டப்பட்டுட்ருப்பேன். எதையுமே கொடுக்க முடியாது இந்த பிள்ளைக்கு, இந்த மாதிரி என்னை பார்ப்பாங்க. அவ்வளோ ஒல்லியாக இருப்பேன். என்னால் ஒன்றும் முடியாதவளாகவே, சிக்லி கேர்ளாகவே தான் வளர்ந்தேன். ஆனால் இந்த ஆண்டவர் என்னை திருப்பின பிறகு, அவர் என்னை ரட்சித்த பிறகு எனக்கு சுகம் கொடுத்தார். அந்த வீசிங் எல்லாம் அடங்கி போச்சு. ஹல்லேலூயா. ஸோ அந்த குடும்ப சாபங்கள்லேருந்து என்னை ஆண்டவர் மீட்டு கொண்டார். அப்புறம் என்னுடைய வாழ்க்கையை ஆண்டவர் கட்டி எழுப்பினார். அப்போ என் மனசில் இருக்கும், என்ன யோசனை வந்துச்சுன்னா, சரி எல்லாரும் அவரவர் வேலைகளை பார்க்குறாங்க, ஆனால் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்கிறது யார்? நம்ம ஆண்டவருடைய ஊழியம்தான் செய்யணும் அப்படின்னு ஒரு வாஞ்சை எனக்குள்ளே வர ஆரம்பிச்சிச்சு. அப்போ நான் ஆண்டவருக்கு சொன்னேன், ஆண்டவரே, நான் உயிருள்ள வரைக்கும் நான் உமக்காக தான் ஊழியம் செய்வேன். அப்படி நான் செய்யாமல் நான் என் இஷ்டப்படி நான் வாழ்ந்தேன்னா இந்த சரீரமே எனக்கு வேண்டாம். அப்படி மாதிரி ஒரு என் மேலே ஒரு சாபத்தை போட்டுக்கிட்டேன். என் சரீரம் அழிஞ்சு போகட்டும் அந்த மாதிரிலாம் சொல்லிக்கிட்டேன். எப்படி என்னை ஒப்பு கொடுக்கணும்னு தெரியல, அந்த மாதிரி யோசித்தேன். அதுக்கப்புறம் இது என்ன, இதுக்கு பேக்ரவுண்ட் என்னென்னா, எங்கள் அம்மா அப்பாவும் முக்கியமாக எங்கள் அம்மா 13 வயசில் அவங்க பக்தர் சிங் கூட்டத்தின் மூலமாக ரட்சிக்கப்பட்டவங்க. அவங்களுக்குள்ள ரட்சிப்பு பற்றி தெரியுது எல்லாம். எனக்காக நிச்சயம் என்னை அர்ப்பணித்து ஜெபம் பண்ணியிருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். அதனால் அந்த டைம் வந்தோடனே ஆண்டவர் என்னை பிடிச்சிக்கிட்டாரு. ஆண்டவர் பிடிக்கலைன்னா என் வாழ்க்கை அவ்வளோதான், அழிஞ்சிருக்கும். ஆனால் என்னை சந்தித்து என்னை தம்முடைய ஊழியத்துக்குன்னு ஆண்டவர் என்னை அழைத்து கொண்டார். ஹல்லேலூயா. அது எவ்வளோ பெரிய அழைப்பு பாருங்கள். ஒன்றுமில்லாத எனக்கு இப்பேற்பட்ட அழைப்பு கிடைத்தது. பரிசுத்த பவுல் சொல்கிறாரு பாருங்க, எல்லா பலவீனம் உள்ளவைகளை, மதியீனம் உள்ளவைகளை, பைத்தியமானவைகள் எல்லாம் ஆண்டவர் தெரிந்து கொண்டார்னு போட்டிருக்கு இல்லையா? நீங்கள் 1 கொரிந்தியர் 1 அதிகாரத்தில் பார்ப்பீங்க கடைசி வசனங்களில். எதுக்காகனா, தேவனுடைய நாமம் மட்டுமே மகிமை அடையும்படியாக ஆண்டவர் அப்படி செய்தார். ஹல்லேலூயா. இப்போ என்னில் எனக்குள்ள மேன்மை பாராட்ட எனக்கு ஒன்றுமே இல்லை. என்னுடைய மாம்சத்தில் நான் மேன்மை பாராட்டிக்கொள்ள, பெருமை பாராட்டுறதுக்கு எனக்கு ஒன்றுமே இல்லை. ஏன்னா என்னுடைய பேக்ரவுண்டெல்லாம் எனக்கு தெரியும். நான் எந்த நிலைமையிலேருந்து வந்தேன், என்னை எப்படி அழிஞ்சு போக வேண்டிய என்ன ஆண்டவர் உயிர்ப்பித்து என்னை கொண்டு வந்திருக்காருன்னு எனக்கு தெரியும். ஸோ அவ்வளோ நல்ல ஆண்டவர் நம்மளை எல்லாரையும் ஒரே குடும்பமாக சேர்த்துருக்கார். நாங்கள் எந்த சர்ச்சுக்கு போனாலும் அதை நான் பார்ப்பேன். இது எவ்வளோ அன்புள்ள ஆண்டவர், நம்மளை எல்லாரையும் இப்படி சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுவது எவ்வளோ இன்பமாக இருக்குதுன்னு சொன்னபடி நம்மளை எல்லாரையும் ஒன்றாக இணைக்கிறார். ஹல்லேலூயா. ஸோ கிறிஸ்துவுக்குள்ள எல்லாம் ஒற்றுமை, யூதரும் இல்லை கிரேக்கரும் இல்லைன்னு, அப்படி அந்த மாதிரி ஆண் என்றும் இல்லை பெண் என்றும் இல்லைன்னு ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிற மாதிரி எல்லாரும் அவருடைய பிள்ளைகளாக்கி ஏசாமி மூலமாக நம்மளை ஒரு குடும்பமாக ஆக்கிவிட்டார். ஸோ இன்றைக்கி ஸோ நான் என்னுடைய சாட்சியை நான் சொல்லிட்டு வந்தேன். இந்த மாதிரி ஆண்டவர் என்னை ரட்சித்து என்னை வாழ்க்கையை கட்டினார். அப்புறம் நாங்கள் இருந்த இவாஞ்சலிக்கல் சர்ச்சில் சில தப்பான போதனைகள் இருந்தது. அவங்க பரிசுத்த ஆவியானவரை நம்ப மாட்டாங்க, பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை அவங்களுக்கு நம்பிக்கை இல்லை, சும்மா அதை பற்றிலாம் தப்பான எண்ணங்கள் அவங்களுக்குள்ளே இருந்தது. அவங்க யோசித்துக்குவாங்க, இது என்ன பலபாஷை, இதெல்லாம் ஹிந்து டெம்பிள்ஸ்லேயும் நடக்கு, இந்த மாதிரிலாம் சொல்லி எங்களை பயங்காட்டி, நீங்கள் அதுக்கெல்லாம் போயிடாதீங்க, மற்ற எந்த கூட்டத்துக்கும் போகாதீங்க, நம்ம கூட்டம் மட்டும்தான் நல்ல ஆழமான சத்தியம், அப்படி இப்படிலாம் சொல்லி நாங்கள் என்ன பண்ணிட்டோம், அப்படியே அதை நம்பி 30 வருஷமாக இன்னும் நிறைய தப்பான போதனைகள். நீங்கள் ஃபாரினுக்கு போகக்கூடாது, உலக மனுஷராக இருக்கக்கூடாது, வீடு வாங்கக்கூடாது, கடவுள்
அவருக்கு சித்தமானவங்கள ஆசீர்வதிப்பார், சித்தமானவங்கள சுகமாக்குவார். நீங்கள் சிக்காக இருந்தீங்கன்னா நீங்கள் செஞ்ச பாவத்துக்கு கஷ்டப்படுறீங்க. இந்த மாதிரிலாம் எதோ இது மாதிரி நாங்கள் அதனால கஷ்டப்பட்டோம். நான் ரட்சிக்கப்பட்டு இருந்தேன்னா மறுபடியும் சிக்னஸ்குள்ளே போக ஆரம்பித்தேன். இந்த மாதிரிப்பட்ட தப்பான போதனைகள்னால என்ன ஆச்சுன்னா, எனக்கு இங்கே ஒரு பக்கம் ஒரு கட்டி வந்தது. ஆனால் கடவுளுக்கு ஏதோ ஆயின்மெண்ட்லாம் போட்டு அது அடங்கிருச்சு. அப்புறம் பிரெஸ்ட்டில் ஒரு கட்டி வந்தது. எங்கள் சர்ச்சில் என்னன்னாலும் நீ உடனே டாக்டர்கிட்ட போ, டாக்டர் என்ன சொல்கிறாரோ செய், அவ்வளோதான். தெய்வீக சுகம் ஒன்று இருக்குன்றது எங்களுக்கு தெரியல. அதனால் சரி ஆப்ரேஷன் பண்ணி அந்த டைமும் நிறைய ரத்தம் போயிடுச்சு. ஏன்னா வேறு ஒரு தப்பான டாக்டர் பண்ணார். அதுக்கு பண்ண வேண்டிய டாக்டர் பண்ணல, தப்பான டாக்டர் பண்ணதுனால நிறைய ரத்தம் போச்சு. அப்போ இருந்து ரொம்ப வீக் ஆகிட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்ச காலம் ஆனோடனே கர்ப்பப்பையில் கட்டி. இந்த மாதிரி பாருங்களேன், பிசாசு என்னை எப்படியாவது ஒரு கேன்சரை கொடுத்து கொல்லணும்னு முடிவு பண்ணிகிட்டு இருந்தான். ஏன்னா எனக்குள்ளே அந்த மறுபடியும் பழைய டிப்ரெஷன், பழைய அதே பெருமை வாழ்க்கை, மாம்ச சிந்தைக்குள்ளே மறுபடியும் போயிட்டதுனால இப்போ இதே நான் ஆவியானவருடைய அபிஷேகம் பெற்றிருந்தேன்னா ஆண்டவர் என்னை ஒரு வல்லமையான சாட்சியாக மாற்றியிருப்பார். அந்த டைம்லாம் எனக்கு சாட்சி சொல்லவும் தெரியாது. இந்த மாதிரி மைக் எடுத்துகிட்டுலாம் பேசுகிற பழக்கம்லாம் கிடையாது. எப்படின்னா இதெல்லாம் நாங்கள் ஆண்டவர் எங்களை நல்ல பைபிள் காலேஜுக்குள்ளே கொண்டு வந்து அங்கே ஆவியானவருடைய அபிஷேகத்தை கொடுத்து என்னை அவருடைய தெய்வீக சுகம் எனக்கு கொடுத்து, இந்த கர்ப்பப்பையில் இருக்கிற கட்டியோடு நான் பைபிள் காலேஜுக்கு வந்தப்போ முதல் நாள் நான் அந்த டைரக்டர்கிட்ட சொல்கிறேன், எனக்கு பைபிள் காலேஜில் படிக்க ஆசை தான், ஆனால் என்னால் முடியாது, நான் இவ்வளோ பலவீனமாக இருக்கேன், இந்த கட்டினால் ரொம்ப இரத்தப்போக்காக இருக்குது, ஸ்பாண்டிலைட்டிஸ், தலை சுற்றுது, அப்புறம் சைனஸ் ப்ராப்ளம் வந்துருச்சு, ஆர்த்ரைட்டிஸ் ப்ராப்ளம் வந்துருச்சு. உங்களுக்கு எல்லாம் இந்த வியாதிகளெல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஏகப்பட்ட வியாதிகள் என் மேலே இந்த மாதிரி வந்துருச்சு. வயிறெல்லாம் எப்போ பார்த்தாலும் அப்செட்டாக இருக்கும், வாந்தி வர்ற மாதிரி இருக்கும். ஏன்னா கர்ப்பப்பையில் கட்டி இருக்குது, அது அப்படியே கேன்சராக இருக்குது. முதல்ல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சீக்கிரம் என்னால் கண்டுபிடிக்க தெரியல. ஏதோ இந்த ப்ளீடிங்கோட மெனோபாஸ் டைம் ஆக்கும்னு நான் நினச்சிட்டு விட்டுட்டு இருந்தேன். அதனால் என்னுடைய சரீரமே செத்துக்கிட்டு இருந்துச்சு. ஏன்னா ஆண்டவர் சொல்லியிருக்காரு, ஜீவன் ரத்தத்தில் தான் இருக்குன்னு. ரத்தத்தை நம்ம இழந்துட்டோன்னா அது ஜீவன் போக வேண்டியதுதான். அந்த மாதிரி ஒரு பக்கம் டெத்து என்னை தாக்குது, இன்னொரு பக்கம் அந்த கட்டி எனி டைம் அது கேன்சர் ஆகும், அந்த மாதிரி இருக்குது. நான் ஒவ்வொரு டாக்டர்கிட்ட போகிறது. முதல்ல ஒரு டாக்டர் என்ன சொல்லிட்டாங்க, ஹோமியோ மெடிசன்ஸ் ட்ரை பண்ணுங்கள், எல்லாம் சரியாயிரும் அப்படின்ட்டாங்க. இந்த வயிறு அப்செட்டுக்கும் கொடுக்குறாங்க, எதுக்கத்தாலும் அவங்க கொடுத்துருவாங்க மாத்திரைகள். இந்த சளினாலும் அலர்ஜிஸ்னாலும் கொடுப்பாங்க, வயிறு அப்செட்னா கொடுத்துருவாங்க. இப்போ என்ன சொல்லிட்டாங்க, இந்த கட்டி கூட கரைக்கிறதுக்கு நாங்கள் மருந்து கொடுத்துருவோம். சரி, இவங்க சொல்கிறது உண்மையாக்குன்னுட்டு அதை வாங்கிக்கிட்டு அதை ட்ரை பண்ணிட்டு கிடக்கிறேன். அப்புறம் என்ன சொல்லுவாங்க, ஹோமியோ மெடிசன்ஸ்னால் ஒன்றும் ஹார்ம்லெஸ், நீங்கள் அதனால ஒன்றும் உங்களுக்கு சைடு எஃபெக்ட்ஸ் கிடையாது. அது சரி, ஆனால் ஆக்சுவலாக எனக்குள்ளே எவ்வளோ சைடு எஃபெக்ட்ஸ் வந்தது தெரியுமா? உள்ளெல்லாம் அல்சர்ஸ் ஆயிடுச்சு. ஏன்னா அது அயோடின் ட்ராப்ஸ். அந்த ட்ராப்ஸு அந்த மாத்திரையாகவும் கொடுத்தாங்க, லிக்விடாகவும் கொடுத்தாங்க. அதெல்லாம் சாப்பிட சாப்பிட எனக்கு உள்ளெல்லாம் வெந்து போச்சு. ஸோ என் ப்ராப்ளம் இன்க்ரீஸ் ஆச்சு. பைபிளில் நம்ம வாசிக்கிறோம்ல, இந்த மார்க் 5ஆம் அதிகாரத்தில் ஒரு ஸ்திரீ, அந்த இரத்தப்போக்குனால் கஷ்டப்பட்ட ஸ்திரீ ஏசாமியுடைய வஸ்திரத்தை தொட்டா அவள் சுகமானால்னு பார்க்குறோம் இல்லையா? அதே மாதிரிப்பட்ட சாட்சி தான் என்னுடைய சாட்சி. ஸோ அந்த மாதிரி நான் செத்துக்கிட்டு இருந்தேன். ஆனால் ஆண்டவர் தம்முடைய கிருபையினால் இந்த நல்ல பைபிள் காலேஜை யூஎஸ்லேருந்து எங்கள் சென்னைக்கு கொண்டு வந்துட்டார், ஒரு பிரான்ச். இதை பற்றி நாங்கள் டிவியில் தான் பார்த்தோம், காட் டிவியில் தான். ஆண்ட்ரூ மேக்னு ஒரு பைபிள் டீச்சர் இருக்கார், நல்லா போதிக்கிறாரு, வித்தியாசமாக இருக்குது. அப்போது இதெல்லாம் கேட்க கேட்க ஒரு வாஞ்ச, ஆண்டவர் சுகமாக்குவாராமே, எப்படி இதெல்லாமே எங்களுக்கு புதுசாக இருக்குது. ரட்சிக்கப்பட்டு 30 வருஷம் மேலே ஆயிடுச்சு. ஆனாலும் பைபிள்லாம் வாசித்தா சும்மா வார்த்தை மாதிரி தான் இருக்கும். அதோட சத்தியம் எங்கள் இதயத்தை தொடலை, அவ்வளோ இதயம் கடினப்பட்டு ஆயிடுச்சு. ஸோ அப்புறம்
இந்த மாதிரி ஒரு ரட்சிக்கப்பட்டும் செத்தவளை போல நான் இருக்கேன். ஆவிக்குரிய சாவு, சரீர பிரகாரமான சாவு. பிசாசு நம்மளை எப்படிலாம் ஒரு அந்த தந்திரக்காரன், அந்த பொய்யன், அவனை வந்து ஆண்டவர் ஏசாமி என்ன சொன்னார்? திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவுமே வருகிறானே அன்றி வேற ஒன்றுக்கும் வரான். அவன் திருடன், பொய்யன், கொலை பண்ணுறவன், டிசீவர். அவன் வந்து நம்மளை கொலை பண்ணுறதுக்கு தான் வரான். நம்மளையும் சரி நம்ம குடும்பங்களையும் அழிக்க தான் அவன் இருக்கான், டிஸ்ட்ராயர். ஸோ ஆனால் இன்னத்துக்கும் சர்ச்சுக்கு போயிட்டுருக்கோம், ரட்சிக்கப்பட்டிருக்கோம். ஆனாலும் பாருங்கள் எப்படி என்ன நடந்துட்டு இருந்துச்சு. ஆனால் ஆண்டோடைய கிருபையில் இந்த நல்ல பைபிள் காலேஜ் வந்தது. அப்போது இவங்க சொன்னாங்க, அந்த டைம் தான் எங்கள் சர்ச்சில் ஒரு பிரேக். எனக்கு அந்த நேரம் ஏதோ சில அங்கே பிரச்சனைகள் நடந்துச்சு. அதனால என்ன சொன்னாங்க, இனிமே நீங்கள் எல்லோரும் அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஹெல்ப் பண்ண வேண்டாம், நாங்கள் மென்னுக்கே கொடுத்துருவோம் அப்படின்னாங்க. சரி கொடுத்துக்கோங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிருச்சு. எனக்கு ஒரு ஃப்ரீடம் மாதிரி இருந்துச்சு. அப்போ நான் வெளியே வந்துட்டேன். அப்போது என்ன ஆச்சுன்னா, என் ஹஸ்பண்ட் சொன்னாங்க, நீ ஃப்ரீயாக இருக்க, இப்போது நீ வேணால் பைபிள் காலேஜில் சேர்ந்துக்கோன்னு சேர்த்து விட்டாங்க. ஸோ நான் வந்து முதல்ல பிள்ளைகள் படிக்கணும், பைபிள் காலேஜில் படிக்கணும்னு ஆசை. இவ்வளோ நல்ல பைபிள் காலேஜாக இருக்கே, இவங்க படிக்க மாட்டாங்களான்னா எங்கள் பிள்ளைகள் ஆயத்தமாக இல்லை. ஆனால் இவங்க என்ன சேர்த்து விட்டாங்க. நான் சேர்ந்தேன். அந்த முதல் நாளே அந்த டைரக்டர்கிட்ட சொல்கிறேன், ஐயா எனக்கு வந்து முடியாது, படிக்க ஆசைன்னாலும் என்னால் முடியாது, நாளையிலேருந்து வருவனோ டவுட்டாக இருக்குது. அவர் சொல்கிறாரு, இல்லை நம்ம ஜெபம் பண்ணுவோம். அந்த காலத்தில் நம்ம அமெரிக்கன் ஃபேமிலி ஒன்று தான் வந்து ஸ்டார்ட் பண்ணிச்சு. ஒரு அமெரிக்கன், அவருடைய ஒய்ஃபு, அவருடைய ஃபாதர், 3 பேர் வந்துட்டாங்க. டேவிட் ஃபோர்காஸ்டன்ஸ், ஜூடித் அண்ட் ரஸ், இவங்கெல்லாம் 3 பேர் ப்ளஸ் அவங்க 2 ஃப்ரெண்ட்ஸு எல்லோரும் வந்திருக்காங்க. அங்கே கொலராடோ பைபிள் காலேஜில், கேரிஸ் பைபிள் காலேஜில் படித்தவங்க. அவங்க வந்து என்ன யோசிச்சிருக்காங்கன்னா, ஆண்டவர் எங்களை இந்தியாவுக்கு போக சொல்கிறாரு, இந்தியாவில் எங்களுக்கு முன்ன பின்ன ஒன்றும் தெரியாது, ஆனாலும் எங்கே போய் இறங்குறோமோ அது எந்த இடமா இருந்தாலும் அங்கே போய் நாங்கள் பைபிள் காலேஜ் ஸ்டார்ட் பண்ண போகிறோன்னு எவ்வளோ விசுவாசத்தோடு வந்திருக்காங்க பாருங்கள். அப்படி வந்தவங்களே ஆண்டவர் நேராக இங்கே சென்னைக்கு கொண்டு வந்தார். அப்போ அவங்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதில் ஆண்டவர் என்னவோ எனக்காகவே கொண்டு வந்த மாதிரி இவங்களை எல்லாரையும் கொண்டு வந்தார். அப்போ அந்த டைரக்டர் ஜோம் பண்ணார் பாருங்கள், அன்றைக்கே எனக்கு ஒரு சூப்பர் நேச்சுரல் ஸ்ட்ரென்த்து கிடச்சிது. ஹல்லேலூயா. புது ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட பலன், அது நம்ம சொந்த பலனே கிடையாது. ஏன் சொல்கிறேன்னா, அது 9 மாத கோர்ஸ், அது அந்த பைபிள் ஸ்டடி. அந்த 9 மாதமும் நான் லீவ் எடுக்காமல் போயிட்டேன். அது எப்படி சாத்தியமாகும்ல? சில வாலிப பிள்ளைகள் கூட லீவ் எடுத்தாங்க. ஆனால் நான் சிக்லி, அந்த சாவுக்கு ஆன கேஸு, நான் 9 மந்த்ஸும் போயிட்டேன். எனக்கு 100% அட்டண்டன்ஸ் சர்டிஃபிகேட் வேறு கொடுத்தாங்க அந்த எண்டில். அது ஒன்று. அடுத்தது வசனம் கேட்க நான் வந்து என்ன பண்ணிட்டேன், இப்போதும்ப்பா எனக்கு இனிமேல் இந்த ஹோமியோ மெடிசன்ஸும் வேண்டாம், ஆயுர்வேதிக்கும் வேண்டாம். இதுக்கு முன்னாடி ஒரு காரியம் நடந்தது. என்னென்னா, ஒரு டாக்டர் லேடி என்கிட்ட சொல்லிட்டாங்க, எங்கள் அம்மாட்டையும் சொல்லிட்டாங்க, இது ரொம்ப ஆபத்து, நீங்கள் சும்மா இதை வச்சுக்கிட்டு விளையாடாதீங்க, இந்த கட்டியை வச்சுக்கிட்டு உடனே எங்கள் கிளினிக் வாங்க, நான் யூட்ரஸ் ரிமூவ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எங்கள் அம்மாவும் உடனே ஐயோயோ என் மகன் செத்துற போகிறான்னு சரின்னு புக் பண்ணிட்டோம். டேட்டெல்லாம் புக் பண்ணிட்டா ஒரு நாள் டிஎன்சி பண்ணுவேன், அடுத்த வீக்கே நான் யூட்ரஸை ரிமூவ் பண்ணுவேன்றாங்க. சரி, எனக்கு வந்து 2 மனசாக இருக்கேன், ஆண்டவர் சுகமாக்க போகிறாரா இல்லையா. இவ்வளோ நாளும் ஆண்டவர் தான் தண்டிக்கிறாருன்னே கேட்டுட்டு இருந்தோம். ஆனால் இப்போது ஆண்டவர் சுகமாக்குவார்னு மெதுவாக டிவிலெல்லாம் கேட்குறோம். இப்போ இந்த நேரத்தில் என்ன செய்ய போகிறாரு தெரியல. ஜெபம் பண்ணுறேன், ஆண்டவரே உமக்கு சித்தமானால் என்னை சுகமாக்கும். நம்மள எத்தனை பேர் அந்த மாதிரி ஜெபம் பண்ணுறோம்? அப்படி ஜெபம் பண்ண தேவையில்லை, இது ஆண்டவருடைய சித்தம் தான். நீங்கள் உங்கள் பிள்ளைகள்லாம் நல்லா இருக்கணுன்றது நினைக்கிறீங்களா இல்லையா? சந்தோஷமாக இருக்கணும், ஹெல்த்தியாக இருக்கணும் தானே நம்ம விரும்புகிறோம். ஆனால் ஆண்டவரை பற்றி மட்டும் நம்ம என்ன யோசிக்கிறோம்? நம்மளை நல்லா வச்சுருப்பாரோ, நல்லா வச்சுருக்க மாட்டாரோ, நம்மளை சுகமாக்குவாரோ, சுகமாக்க மாட்டாரோ, நம்ம தகுதியை பார்த்து செய்வார், இப்படி எதோ தப்பான யோசனைகள், ஆண்டவர் மேலே சந்தேகம், அதெல்லாம் பொய், பிசாசனுடைய பொய். ஸோ என்னாச்சு, ஆண்டவர் வந்து இது ஆண்டவருடைய சித்தம், நாம் நல்ல சுகமாக இருக்கணுன்றது ஆண்டவருடைய சித்தம். ஹல்லேலூயா.
அதற்காக அவர் பாடுபட்டார், அதற்காக அவர் தழும்புகளை ஏற்றுக்கிட்டார். ஹல்லேலூயா. அவருடைய தழும்புகளால் நாம் குணமானோம். ஏசாயா 53 வாசிக்கிறோம், மத்தேயு 8 வாசிக்கிறோம், அப்புறம் 1 பேதுரு 2:24 பார்க்குறோம். ஏசப்பா நமக்காக தான் அடிபட்டார், நம்மளை குணமாக்கிறதுக்கு தான். அவர் நம்ம ரத்தம் சிந்தினது நம்மளை பாவங்களெல்லாம் போக்கி நம்ம ஆதாமினுடைய அந்த பாவ சுபாவத்தெல்லாம் நம்மிடத்துலேருந்து நீக்கி நம்மளுக்கு தம்முடைய ஆவியை கொடுத்து நம்மளை புது சிருஷ்டிகளை ஆக்கிறதுக்கு அவர் அடிபட்டு தன்னுடைய முதுகெல்லாம் உழுத நிலம் போல ஆக்கப்பட்டது. இதுக்கு காரணம் நம்மளை அவருடைய தழும்புகளால் குணமாக்க. ஹல்லேலூயா. ஸோ முதல்ல அவங்க சொன்னபடி ரட்சிப்புன்றது ஒரு பெரிய பேக்கேஜ். நமக்காக அவர் தரித்திரரானார், நம்ம ஐஸ்வர்யவான்களாகும்படி, நம்மளை குணமாக்கும்படியாக அவர் தழும்புகளை ஏற்றுக்கொண்டார். நம்ம பாவங்கள் சாபங்கள் எல்லாம் போக்கும்படியாக அவர் சாபமாக தொங்கினார், அவர் ரத்தம் சிந்தினார். ஸோ ஆண்டவருடைய கிரயத்தை குறித்து நம்ம தியானித்து பார்க்கணும். அது மூலமாக தான் நம்மளுக்கு எல்லா ஆசீர்வாதங்களையும் நம்ம பெற்றுக்கொள்கிறோம். ஹல்லேலூயா. ரட்சிப்பு இலவசம், ஆனால் அதோடைய கிரயம் எல்லாம் ஏசாமி செலுத்தினார். ஹல்லேலூயா. ஸோ நமக்காக அவர் தம்முடைய ஜீவனை விட்டார், அதை நம்ம மறக்கக்கூடாது. ஸோ அந்த மாதிரி ஆண்டவருக்கு சித்தமானால் சுகமாக்குன்றதெல்லாம் இல்லை, ஆண்டோடைய சித்தம் தான். எனக்கு சித்தம் உண்டு, நீ சுகமாகு சுத்தமாகுன்னு தான் பேசினார் இல்லையா? யாரையும் நீ பாவி, நீ உன்னால் முடியாது, நீ ஏன் இன்னைக்கு வந்த, உன் வாழ்க்கையெல்லாம் சரிப்படுத்திட்டு வா, அந்த பேச்செல்லாம் இல்லை. தன்னிடத்துல வந்தவங்களை எல்லாரையும் சுகமாக்குனார், எல்லா வியாதிகளையும் சுகமாக்குனார். அல்லேலூயா. ஸோ இது சத்தியம். ஏசாமி நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். அல்லேலூயா. அவர் இங்கே இருந்த பூமியில் இருந்த நாட்களில் சுகமாக்குனார் என்றால் அது தேவனுடைய சித்தம், அதை நிறைவேற்றினார். இதுக்காக தான் வந்தேன்னு சொன்னார். பிதா எனக்கு காண்பிக்கிறது எல்லாத்தையும் நான் செய்கிறேன்னு சொன்னார். அவர் நேற்று எப்படி இருந்தாரோ அதே தான் அவர் இன்றைக்கும் இருக்கார், இனிமேலும் எப்பொழுதும் இருக்கிறவர். அல்லேலூயா. மாறாத தெய்வம், நாம் வணங்குகிற ஆண்டவர் மாறாத அன்புள்ள தெய்வம். ஸோ அப்போ எனக்காக அவங்க ஜெபம் பண்ணது, ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க கேட்க புது உடன்படிக்கை சத்தியங்களெல்லாம் கேட்கும்போது நான் அப்போ தான் நான் வேண்டாம், இந்த மாத்திரையும் மருந்து வேண்டான்னு வச்சுட்டு இருந்தேன். இவங்கெல்லாம் இவ்வளோ விசுவாசத்தோடு இருக்காங்களே, இவ்வளோ ஆண்டவருடைய வார்த்தையில் இருக்க வல்லமையெல்லாம் சொல்லி கொடுக்குறாங்களே, இதை நான் கேட்பேன்னு சொல்லிட்டு கேட்டு அந்த வருஷ கடைசிக்குள்ளே நான் முழுவதுமாக சுகமாக்கப்பட்டேன். ஹல்லேலூயா. அந்த கட்டியெல்லாம் போயிடுச்சு, அந்த இரத்த போக்கெல்லாம் நின்றுச்சு, என்னுடைய எல்லா பலவீனெல்லாம் போய் ஆண்டவர் என்னை மறுபடியும் என்னை உயிர்ப்பித்து என்னை கட்டி உயிரோட சுகத்தோடு உங்களுக்கு முன்னாடி இப்போ நிற்க வச்சுருக்கார். ஹல்லேலூயா. தேவாதி தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவ நிமித்தமாக நான் இப்போ உயிரோடு இருக்கேன். அல்லேலூயா. அவர் கொடுத்த உயிர், ஜீவன், அவர் கொடுத்த சுகம், அவர் கொடுத்த சந்தோஷம், சமாதானம், பாவ மன்னிப்பு, இது எல்லாவற்றையும் நான் அனுபவிச்சுட்டு வரேன். அல்லேலூயா. இந்த மாதிரி ஆண்டவர் ஒவ்வொருத்தரையும் நம்மளை என்ன இப்படி முழுக்க ஆசீர்வதிக்க விரும்புகிறார். நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரம் முழுவதுலேயும் நம்மளை ஆசீர்வதிக்கிறார். அவருடைய பிள்ளைகளை அவர் அப்படி தான் வச்சு அழகு பார்க்குறார். அதற்குரிய கிரயத்தெல்லாம் அவர் செய்து முடிச்சிட்டார். ஸோ நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் அவர் செய்த அந்த தியாகத்தில் நாம் நம்பிக்கை வைக்கணும். நம்மளுடைய கிரியைகள்னால இது ஒன்றுமே இல்லை. நான் ஏதோ மெசேஜ் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வந்தேன், ஆனால் இன்றைக்கி சாட்சியிலே நான் இன்னும் எவ்வளோ நேரம் இருக்குது சிஸ்டர்? முடிஞ்சிருச்சா? ஓகே, 15 மினிட்ஸ் இருக்கா? ஓகே. ஸோ ஆண்டவர் என்ன இந்த மாதிரி என்னுடைய வாழ்க்கையை மறுபடியும் கட்டி எழுப்பிட்டார். நான் அழிஞ்சு போக வேண்டியது, என்னை முதலாக ரட்சிப்பு கொடுத்து மறுபடியும் நான் அழிஞ்சு போகிற நிலைமைக்கு போனப்போ மறுபடியும் என்னை உயிர்ப்பித்து என்னை சாட்சியாக நிறுத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லா மகிமையும் ஏசாமிக்கு நான் செலுத்துகிறேன். இன்றைக்கி நம்ம சுருக்கமாக ஒரு செய்தியை பார்ப்போம். விமன்ஸ் டேன்றதுனால முதல்ல நீதிமொழிகள் 31 அதிகாரத்தை நம்ம வாசித்தோம்.
அதில் பார்க்கும்போது அந்த பெண் எப்படி முதல்ல என்ன போட்டிருக்குன்னா 31 அதிகாரம் 10வது வசனத்தில் அவள் வந்து ஒரு வர்ச்சுவஸ் உமன், குணசாலியான ஸ்திரியாக இருந்தாள். சரிங்களா? ஆண்டவர் எப்படிலாம் ஒரு உமனை வச்சு ஒரு முன்மாதிரியாக வச்சு ஒரு அழகான மாடல், இது வந்து ஒரு மாடல் உமன். சரிங்களா? குணசாலியான ஸ்திரியாக இருந்தாள். அப்புறம் ரொம்ப ஆக்டிவாக, ரொம்ப இண்டஸ்ட்ரியஸ் பர்சன், ரொம்ப ஒரு பிஸி உமன், செய்ய வேண்டிய வேலைகள் எல்லாம் அவ்வளோ பிஸியாக, எப்பொழுதும் நம்ம பிஸி ஆஸ் அ பீன்னு சொல்கிறோம்ல, எறும்பு எப்படி அது பாட்டுக்கு அது வேலை, எறும்புகிட்ட போய் நீ கற்றுக்கோன்னு ஆண்டவர் சொல்கிறார். அவளுக்குள்ள சோம்பேறித்தனம்லாம் இல்லை, சுறுசுறுப்பாக அவளுடைய வேலைகளை செஞ்சு கொண்டே இருந்தாள். அப்புறம் அவளுடைய புருஷன், அவளுடைய இருதயம் அவளை நம்புன்னு போட்டிருக்கு. அப்போது ரொம்ப ஒரு உண்மை உள்ள பெண்ணாக இருந்தாள். அப்புறம் நெக்ஸ்ட்டு ஒரு ஆசீர்வாதம். ஏன்னா அவள் வந்து ஒரு மெர்ச்சன்ட்ஸ் ஷிப், அதாவது வியாபார கப்பல் மாதிரி இருந்தாளாம். வியாபார கப்பல் மூலமாக எவ்வளோ பிளெஸ்ஸிங் வருது இல்லைங்களா? எவ்வளோ நம்மளுக்கு வியாபாரம் நடக்கும். அந்த மாதிரிப்பட்ட ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வர்ற பெண்ணாக இருந்தால். அப்புறம் அவள் ரொம்ப பலசாலியாக, தன்னைத்தானே பலத்தினால இடை கட்டி கொள்கிறவளாக இருந்தாள். அப்புறம் ஒரு கனமான பெண், அதாவது ஆனரபிள் உமனாக இருந்தாள். அப்புறம் நான் இந்த வசனங்களெல்லாம் நீங்களே இதை பாருங்கள். அதாவது ஃப்ரம் 10ஆம் வசனத்துலேருந்து 31வது வசனத்து வரைக்கும் இருக்கிறதெல்லாம் நான் கொஞ்சம் சுருக்கமாக சொல்லிடுறேன். ஒரு கிருபை நிறைஞ்ச பெண்ணாக இருந்தாள். எங்கன்னா 25, 26லாம் பாருங்களேன், ஒரு பலமும் அவளுக்கு, ஆனரும், தேவர் ஹர் க்ளோதிங், அவளுடைய உடையாக இருந்தது. அப்புறம் she shall rejoice in time to come. அப்போ இன்னமும் அவளுடைய எதிர்காலமும் பெரிய ஆசீர்வாதமாக தான் இருக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை வேறு அவளுக்குள்ளே இருக்குது. அந்த நம்பிக்கையை குறித்து அவள் ரொம்ப சந்தோஷமான பெண்ணாகவும் இருந்தாள். இப்போ வந்து நம்ம நிறைய பெண்கள் எதிர்காலத்தெல்லாம் நினச்சி ஒரே கவலைப்பட்டு வியாதிகளை வாங்கிக்கிறாங்க. அப்புறம் எப்போ பார்த்தாலும் முகத்தை சோர்வாக தான், நம்ம ஏதோ ஒரு பிரச்சனையை பற்றி நம்ம பேசிகிட்டே இருக்கோம். எங்கள் புருஷனோட பிரச்சனைங்க, என் பிள்ளை ஒருத்தன் இப்படி பண்ணுறாங்க அப்படின்ட்டு நம்ம பெண்களை இது வந்தெல்லாம் பிசாசனுடைய டிஸ்ட்ராக்ஷன் தான், நம்மளை வந்து திசை திருப்புற வழி தான். உலக காரியங்களை குறித்தே நம்மளை எப்போ பார்த்தாலும் கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கும்படியாக சத்ரு செய்கிறான். இதெல்லாம் இந்த தந்திரங்களை குறித்து நம்ம உணர்வோடு என்ன செய்யணும்? இதெல்லாம் இல்லை, இந்த பெண்மணி பாருங்கள், இனிமேல் வரப்போகிறதும் எனக்கு நல்லா தான் இருக்கும்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்கா. அப்புறம் 26ஆம் வசனத்தில் அவள் தன்னுடைய வாயை ஞானம் விளங்க திறக்கிறாள். தயை உள்ள போதகம் அவளுடைய வாயில் இருந்ததாம். பைபிள் இங்கிலீஷில் போட்டிருக்கு, ஷீ ஓப்பனத் ஹர் மவுத் வித் விஸ்டம். ஞானம், அவள் வாயை திறந்தாலே ஞானமாக தான் பேசுகிறாளாம். நம்மளுக்கு ஞானம் எங்கேருந்து வருது? ஆண்டோடைய வார்த்தை தான். ஏசாமி தான் நம்மளுக்கு ஞானமாக இருக்கார். அவர் தான் நம்மளுக்கு மீட்பு, அவர் தான் நம்மளுக்கு பரிசுத்தம், அவர் தான் நம்மளுக்கு எல்லாமா இருக்கார். ஸோ ஆண்டோடைய வார்த்தையை நம்ம தியானிக்கும் போது அந்த ஞானம் எல்லாம் நம்மளுக்குள்ளே வருது. நம்மளை ஆண்டவர் ஞானமுள்ள ஸ்திரீகளாக நம்ம மாற்றுகிறார். அப்போ நம்ம பேசும்போதும் ஞானமான வார்த்தைகளை நம்ம பேச முடியும். அப்புறம் தயவுள்ள போதகம், இங்கிலீஷில் எப்படி இருக்குன்னா, ஹர் டங் இஸ் த லா ஆஃப் கைண்ட்னஸ்ஸாக, ரொம்ப ஒரு இரக்கமுள்ள தயவுள்ள வார்த்தைகளை தான் அவள் பேசுகிறாளாம், கிருபை உள்ள வார்த்தைகளை தான் பேசுவாளாம். ஸோ இதெல்லாம் நம்ம இந்த பெண்மணிகிட்டேருந்து நம்ம கற்றுக்கொள்ளணும். ஆண்டவர் நம்மளுக்கு கற்றுக்கொள்ளணும்னு சொல்லிட்டு தான் இந்த வார்த்தைகள் எல்லாம் கொடுத்துருக்கார். ஒரு காலம் நான் ரொம்ப, என்னுடைய குணமெல்லாம் சண்டைக்கார குணமாக இருந்தது. எப்போ பார்த்தாலும் நான் ரொம்ப ஒரே கேர்ள்ன்றதுனால ரொம்ப செல்ஃப் சென்டர்டாகவே தான் வளர்ந்தேன். சுயம் நிறைஞ்சவளாகவே இருந்தேன். ஆண்ட்ரூ மேக் வந்து ஒரு புஸ்தகம் எழுதியிருக்கார்,
செல்ஃப் சென்டர்ட்னஸ் இஸ் த ரூட் ஆஃப் ஆல் கிரீஃப். நல்லா இருக்கா தலைப்பு? அதாவது சுயத்திலே நம்ம பெருமையிலே இருந்தோம்னா அதுதான் எல்லா துக்கத்துக்கும் காரணமாகும். நம்ம நினச்சிக்கிறோம் என் புருஷன் மாறிட்டா நல்லா இருக்கும், அப்போ நான் நல்லாயிருவேன். அப்படி இல்லை, எல்லாமே நம்மளுக்குள்ளே தான் இருக்குது. நம்ம ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டு துதிச்சுக்கிட்டு ஆண்டவர் எப்படியும் என் ஹஸ்பண்டையும் மாற்றுவார்ன்ற ஒரு நம்பிக்கையோட ஆண்டவர் செய்கிறது நிச்சயம் எனக்கு நல்லது தான் செய்வார். அந்த மாதிரிலாம் நம்ம விசுவாசத்தோடு நம்மளுடைய ஆட்டிடியூடு வித்தியாசமாக இருந்துச்சுன்னா காரியங்கள் வித்தியாசமாக இருக்கும். இது வரைக்கும் ஆண்டவர் செய்த நன்மைகளெல்லாம் நம்ம நினச்சி துதிக்கிறது இல்லை. நம்ம என்ன அந்த நேரம் என்ன பிரச்சனையோ அதை மட்டும் பெருசுப்படுத்திக்கிட்டு அதை மட்டும் நம்ம குறித்து கவலைப்பட்டுக்கிட்டு கண்ணீர் விட்டுக்கிட்டு முகத்தை ஒரு மாதிரி ஃப்ரௌனிங்காக வச்சுக்கிட்டு இருந்தால் அப்போ ஹஸ்பண்ட் என்ன நினைப்பார், என் ஒய்ஃபு இப்படி தான், அவகிட்ட ஒன்றும் பேசவும் முடியாது, ஒன்றும் முடியாது, பேசி என்ன டைம்னுட்டு அவர் பாட்டுக்கு அவர் வேலையை பார்த்துக்கிட்டு போவார், அல்லது டிவியில் உட்காருவார், அல்லது நியூஸ் பேப்பரை பார்த்துக்கிட்டு தான் டைம் எல்லாம், அல்லது ஏதாவது அடிக்ஷன்ஸ்குள்ளே போயிடுவார் இல்லைங்களா? அப்போது நம்ம தானே காரணமாக இருக்கிறோம். ஸோ அதனால் ஜாக்கிரதை. நம்மளுடைய சுயம்தான் நம்மளுடைய எல்லா துக்கத்துக்கும் காரணமாக இருக்குது. இதை நீதிமொழிகள் 13ஆம் அதிகாரத்தில் என்ன போட்டிருக்குன்னா 10ஆம் வசனம்னு நினைக்கிறேன், எல்லா பெருமையினால தான் வாது எல்லாம் பிறக்கும். ஒன்லி பை ப்ரைட் கமத் கண்டென்ஷன்னு இருக்குது. எல்லா சண்டைகளுக்கு எல்லாத்துக்கும் காரணம் பெருமை தான். அந்த பெருமைன்றது தான் இங்கிலீஷில் செல்ஃப் சென்டர்ட்னஸ். நம்ம சுயம், நம்ம என்ன இப்படி ஒருத்தர் இப்படி சொல்லிட்டாங்களே, என்ன மதிக்கலையே, எனக்கு இந்த மாதிரி நடந்துருச்சு அப்படின்னு நம்ம சுயத்தை உயர்த்துகிறோம் பாருங்கள், அங்கே தான் எல்லா பிரச்சனையும் இருக்கிறதே. நம்ம சுயத்துக்கு பதிலாக சுயம்லாம் ஏசாமியோட சிலுவையில் அறையப்பட்டது, எனக்கு இனிமே கிறிஸ்து தான், ஆண்டவர் தான், இரட்சகர் தான் அப்படின்னு அவரையே உயர்த்தி உயர்த்தி பார்ப்போம். நம்ம அவரையே துதித்து அவரை பற்றி மட்டுமே யோசித்து அவரையே நம்ம கொண்டாடி, சிஸ்டர் சொன்னாங்க எனக்கு வர்ஷிப் பண்ணுறது தான் ரொம்ப பிடிக்கும்னு. அந்த மாதிரி நம்ம எத்தனை பேர் இருக்கோம்? ஏசாமியை வர்ஷிப் பண்ணுறது தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு நம்ம எல்லாம் இருக்கணும் இல்லையா? நம்மளை எல்லாருக்கும் சேம் ரட்சிப்பு தானே கிடச்சிது. நான் இதுக்கு முன்னாடி யோசிப்பேன், பவுல் அப்போஸ்தலன் என்ன இப்படி ஊழியம் செஞ்சார், அவருக்கும் கிடைச்ச ரட்சிப்பு தான் நம்மளுக்கும் கிடச்சிருக்கு, நம்ம என்னென்னா இப்படி இருக்கோமே அப்படிலாம் யோசிப்பேன். ஸோ அது எப்படின்னா அவங்களுக்கு கிடைச்சதை வச்சு அவங்க என்ன பண்ணாங்க, ஆண்டவரை துதித்து முன்னேறி என்ன பண்ணாங்க, ஆண்டவருடைய சித்தம்லாம் அவங்க வாழ்க்கையில் நடைபெறதை பார்த்தாங்க. ஸோ அது மாதிரி நம்மளை எல்லாருக்கும் ஒரே ஆசீர்வாதங்கள் தான், ரட்சிப்பின் ஆசீர்வாதங்கள் தான் கொடுக்கப்பட்டிருக்கு. அல்லேலூயா. நம்ம தப்பாக அவங்கன்னா ரொம்ப ஆண்டவருக்கு ரொம்ப இஷ்டம், அதுதான் அவங்களையே ஆசீர்வச்சிக்கிட்டு இருக்காரு அப்படிலாம் நினைக்கக்கூடாது. நம்மளுடைய மனசை தான் இப்போ புதுப்பிக்கணும். ஆண்டோடைய வார்த்தையை வாசித்து நம்ம மனசை புதுப்பித்தோம்னா நம்ம மறுரூபம் ஆகும். சரிங்களா? ஸோ நம்மளுடைய கவலை துக்கம் எல்லாம் போயிடும், கண்ணீர் எல்லாம் போயிடும். நம்ம ஒரு கண்ணீர் உள்ள ஸ்திரீயாக காணப்படக்கூடாது. இந்த ப்ராவர்ப்ஸ் 31 பார்க்குற இந்த மாடல் உமன் மாதிரி நம்மளையே மாற்றிக்கொள்வோம். நம்மளுடைய எல்லா ஆட்டிடியூட் எல்லாம் மாற்றுவோம். நம்மளுடைய யோசனை, நம்மளுடைய அந்த பர்செப்ஷன், அந்த ஆட்டிடியூட்ஸ், நம்ம கேரக்டர் எல்லாம் மாறணும். அங்கே மாறும்போது நம்ம வாழ்க்கையும் மாறும், நம்ம குடும்பமும் மாறும், நம்மளை சுற்றி இருக்கவங்களும் ஆசீர்வதிக்கப்படுவாங்க. அல்லேலூயா. ஸோ உங்களுக்கு ஒரு தீர்வு இன்றைக்கி கிடச்சிருக்கும் உங்களுடைய வாழ்க்கையில். ஏன் இந்த பிரச்சனைகள்லாம் அப்படின்னு நீங்கள் யோசித்தீங்கன்னா அதுக்கு ஆன்சர் இதுதான். ஆண்டோடைய வார்த்தை சொல்லுது. ஆண்டோடைய வார்த்தைக்கு போங்க. உங்களுக்கு ஜீவன் ஆண்டவர் கொடுக்குறாரு, சுகம் கொடுக்குறாரு, பலன் கொடுக்குறாரு, உங்களுக்கு எல்லா ஆசீர்வாதமும், உங்களுக்கு சந்தோஷம் கொடுக்குறாரு, சமாதானம் கொடுக்குறாரு. எல்லாம் ஆண்டோடைய வார்த்தையில். விஸ்டம், நம்மளுக்கு தேவையான ஞானம் இல்லாதவங்க நம்ம ஆண்டோடைய வார்த்தையிலேருந்து தான் கற்றுக்கணும். நம்ம என்ன பிரச்சனைகள்னாலும் அது ஆண்டோடைய வார்த்தையில் தீர்வு இருக்குது. ஹல்லேலூயா. நம்மளுக்கு ஜீசஸ்ன்ற ஸ்பெல்லிங்கே தெரியாதான் பைபிள் இல்லைன்னா. நம்ம எப்படியா ஜீசஸ் ஏசுன்ற பேர் எப்படின்னு எழுத தெரியாதான் பைபிள் மட்டும் இல்லைன்னா.
பார்த்தீங்களா? அப்போ எவ்வளோ முக்கியம் பாருங்கள். ஆண்டோடைய வார்த்தை மூலமாக தான் அவர் நமக்காக செய்த தியாகத்தெல்லாம் நம்ம கற்றுக்கிட்டோம் இல்லைங்களா? ஸோ ஆண்டோடைய வார்த்தையில் நம்மளுக்கு எல்லாம் ஆண்டவர் வச்சிட்டார். ஸோ நம்ம பைபிளை வாசித்து நம்ம மைண்டை நம்ம மாற்றிக்கொண்டு நம்ம கேரக்டர் குணத்தெல்லாம், தப்பான குணத்தெல்லாம் இனிமே விட்டு, ஆவியானவர் இருக்கார் நம்மளுக்கு உதவி செய்கிறதுக்கு. என்னதுனாலும் ஆண்டவர்கிட்ட சொல்லி சொல்லி நம்மளை, இவ்வளோ காலமும் சண்டை போடுறவங்களா இருந்தோம்னா அதெல்லாம் இனிமே செய்ய போகிறதில்ல. இந்த பெண்ணு போல் நான் ஒரு கிருபை உள்ள பெண்ணாக இருக்க போகிறேன். நம்ம ரட்சிக்கப்பட்டவங்கெல்லாம் ஏசாமியுடைய குணத்தை காட்டணும் இல்லையா? ஆவியானவர் அந்த அன்பு, லவ், ஜாய், பீஸ், எல்லா குணங்கள், ஆவியின் கனிகள் எல்லாம் இப்போ நம்மளுக்குள்ளே இருக்குது. நம்ம அதெல்லாம் வெளியே கொண்டு வரணும். நீங்கள் எத்தனை பேர் நீங்கள்லாம் அந்நிய பாஷை பேசுகிறீங்க? ஹல்லேலூயா. ஸோ நம்ம எல்லாரும் பரிசுத்த ஆவியானவர்னால நிரப்பப்பட்டு அந்நிய பாஷையில் பேசணும். அதுதான் நம்மளுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய வெற்றிக்கும் முன்னேற்றத்துக்கும் காரணமாக இருக்கும். ஹல்லேலூயா. நம்ம ஆண்டோடைய வார்த்தையை புரிஞ்சுக்கணுமா? அப்போது நீங்கள் அந்நிய பாஷை பேசுங்க, ஆவியானவருடைய உதவியை தேடுங்க, நாடுங்க. அப்போ ஆண்டவர் ஆண்டோடைய வார்த்தையை நம்மளுக்கு, பரிசுத்த ஆவியானவர் தான் இந்த ஆண்டோட தேவ வார்த்தையெல்லாம் நம்மளுக்கு எழுதி கொடுத்துருக்கார் இல்லைங்களா? ஸோ அவர் தான் நம்மளுக்கு இதெல்லாம் வெளிப்படுத்துவார். இதனால் நம்ம ஒவ்வொரு பெண்களும் நம்ம என்ன செய்யணும்னா, ஆண்டவருடைய முதலாவது அவருடைய ரட்சிப்பை, அவர் செஞ்ச பெரிய தியாக பலியை குறித்து நம்ம அவருக்கு நன்றி செலுத்தி, அவருக்கு எல்லா மகிமையும் செலுத்தி, அவரை உயர்த்தி கனம் பண்ணி, அவரை ஆராதித்து, அவரை உயர்த்தி, அப்புறம் பரிசுத்த ஆவியானவர்னால நிரம்பி அந்நிய பாஷை பேச பேச நம்மளுடைய குணங்கள் எல்லாம் மாறிடும். நம்மளுடைய பழைய குணங்கள் எல்லாம் போயிட்டு நம்ம ஆண்டோடைய வார்த்தையை விளங்கி கொள்வோம். நம்ம நம்ம கேரக்டரே மாறும். அப்போது நம்ம குடும்பம் மாறும். நம்ம மற்றவங்களுக்கு நிறைய பேருக்கு ஆசீர்வாதமாக இருப்போம். ஆண்டவர் நம்மளுக்காக வச்சிருக்கிற எல்லா திட்டங்களும் நிறைவேறும். அல்லேலூயா. இதுதான் சிம்பிள் ஆன்சர். நம்மளுக்கு தேவையான சின்ன விளக்கம் இதுதான் ஆண்டவருடைய வார்த்தையிலிருந்து. தேவனுடைய வார்த்தையை நம்ம இனிமேல் மதிப்போம், அவருடைய வார்த்தையை தேடுவோம். நம்ம எல்லா தேவைகளும் சந்திக்கப்படும். ஆண்டவர் நம்மளை ஒரு பெரிய ஆசீர்வாதமான நோக்கத்தோடு தான் நம்மளை சிருஷ்டித்திருக்கிறார். அல்லேலூயா. நம்மளை எல்லாருக்கும் ஒரு நோக்கம் வச்சுருக்கார். இப்போ கிச்சனுக்குள்ளே போனால் ஒவ்வொரு பாத்திரமும் ஒவ்வொரு வேலையை செய்யுது இல்லையா? திடீர்னு பால் பாத்திரத்தை எடுத்து வச்சு குழம்பு செய்வோமா? இல்லை, செய்ய மாட்டோம். குழம்புக்குன்னு ஒரு பாத்திரம் வச்சுருப்போம். இந்த மாதிரி நம்ம ஒவ்வொருத்தரையும் ஒரு பாத்திரங்களாக ஆண்டவருடைய நாம மகிமைக்காக ஆண்டவர் நம்மளை சிருஷ்டித்திருக்கிறார். மேரி ஒருத்தர்னா, மார்த்தா இன்னொருத்தர். எல்லாரும் அவரவருடைய பங்கை செய்தாங்க இல்லைங்களா? அந்த மாதிரி நிறைய கேரக்டர்ஸ் நம்ம பைபிளில் எவ்வளோ ஆசீர்வாதமாக இருந்த பெண்மணிகளை பற்றி நம்ம பார்க்குறோம். எத்தனை திரளான சாட்சிகளை நம்மளுக்கு முன்பாக ஆண்டவர் வச்சிருக்கிறார். ஸோ அவங்கக்கிட்ட இருந்து நம்ம பாடங்களை படித்துக்கொள்வோம். நம்மளும் நம்மளுடைய வாழ்க்கையினுடைய திட்டம், டெஸ்டினி நிறைவேறதை நம்ம பார்க்க முடியும், பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா. அப்படியே ஆண்டவர் உங்களை எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ ஆல். அப்படியே எழுந்துட்டு இருப்போம். தகப்பனே, இந்த நாளின் ஊழியத்தை நிறைவேற்றுவதற்கு எங்களுக்கு நீங்கள் கொடுத்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். எங்கள் மத்தியிலே அருமையான ஒரு ஊழியத்தை நிறைவேற்றின அருமையான சகோதரியும் மீண்டும் ஒரு மனப்பூர்வமாய் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். பிள்ளைகளை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். தேசங்களுக்கு அவர்களை ஆசீர்வாதமாய் கர்த்தர் தொடர்ந்து வைப்பீராக. நல்ல சரீர சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் தருவீராக. மனவாஞ்சைகளை நிறைவேற்றுவீராக. தெய்வீக கிருபை போதுமானதாக இருக்கட்டும் சுவாமி. மகள் ஜெஃப்ரினாவை வாழ்த்துக்கிறோம் கர்த்தாவே. எந்த ஒரு வைராக்கியத்தோடு உத்வேகத்தோடு கூட தேவனுடைய ராஜ்யத்தின் காரியங்களை இந்த பிள்ளைகள் ஆண்டவரே தங்கள் வாழ்க்கையிலே மேற்கொள்கிறார்களோ அது நிமித்தம் அவர்கள் உன்னதத்திலே இருந்து ஆசீர்வதிக்கப்படட்டும். அவர்களையும் ஆண்டவரே ஆயிரம் பேருக்கு ஆசீர்வாதத்தின் வாய்க்காலாய் ஊற்றுக்காலாய் வைக்க மனப்பூர்வமாய் வாழ்த்துகிறோம். இந்த நேரத்தை ஒதுக்கி இந்த தேவ ஆராதனையில் கலந்து கொண்ட எல்லா சகோதர சகோதரிகளையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவரே, இந்த 3 நாட்கள் இங்கிருந்து நாங்கள் செய்த எல்லா ஊழியங்களையும் கர்த்தாவே
வேலைகளை நீங்கள் ஆசீர்வதித்தீங்கப்பா. சகோதரர் எட்வர்ட் அவர்களை மனப்பூர்வமாக வாழ்த்துக்கிறோம், ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. அவர்கள் இந்த சபைக்காக செய்கிற எல்லா காரியத்தின் நிமித்தம் அவர்கள் வாழ்ந்து வளர்ந்து செழிக்கட்டும், கர்த்தருக்காக கனி கொடுக்கட்டும், தெய்வீக கிருபை அந்த குடும்பத்தை மூடிக்கொள்ளட்டும், சகலமும் நன்மைக்கு எதுவாய் நடக்கட்டும், எதிர்காலத்தை வணைந்து கொள்ளுங்க, எல்லாமே அற்புதமாய் அதிசயமாய் நடக்கட்டும். தேவரீருடைய ஆசீர்வாதம் அடியாரோடு விளங்கட்டும். சபையில் உழைத்த பிள்ளைகள், கொடுத்த மக்கள் எல்லாரையும் மீண்டும் ஒரு முறை நினைவு கூறுகிறோம். இரட்சகரின் நாமத்தில் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். இணைந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமீன். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவின் அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய இணைப்பிரியாத அந்யோன்ய ஐக்கியம் நம் அனைவரோடும், நம்முடைய குடும்பத்தின் பிள்ளைகளோடும், மிஷினரி குடும்பத்தோடும், தூரத்தில் இருக்கிற பெற்றோரோடும், பிள்ளைகளோடும், உலகமெங்கிலும் இருக்கிற பரிசுத்தவான்களோடும் இன்றும் என்றும் நிலைத்திருப்பதாக. ஆமீன். அல்லேலூயா. God bless you. God bless you.